அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முக்கியமான ஒரு கேள்வியை போட்டு நம்மள்கிட்ட குழப்புறாங்க நம்ம மக்களை. என்ன கிளப்புறாங்கன்னு கேட்டால், திமுகவுடைய அமைச்சராக இருக்கிறவர் செஞ்சி மஸ்தான். அவர் வந்து முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சில இந்து மத வழிபாடுகளில் அவர் கலந்து கொள்கிறார். ஒளிவு மறைவாக கலந்து கொள்ளலை, நான் கலந்து கொண்டு ஆசி வாங்கணுன்னு அவருடைய பேஜில் என்ன செய்கிறார், வெளிப்படையாக அவர் போடுகிறார். இதை எடுத்து காட்டி, நீங்கள் சீமானை மட்டும் இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களே, செஞ்சி மஸ்தானை கண்டிக்க உங்களுக்கு திராணி உண்டா என்று கேட்குறாங்க. அவங்க என்ன பேஜை போட்டாங்கிறத உங்களுக்கு அந்த இமேஜில் போடுறத பாருங்கள். இதை நான் அப்படி வாசிக்கிறேன் பாருங்கள். அவருடைய அபிஷியல் ஃபேஸ்புக்கில் வருது. செஞ்சி KS மஸ்தான் போட்டு, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோவிலில் நடைபெற்ற கந்த சஷ்டி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தேன். இது அடுத்த ஆளுக்கு போட்டதில் அவரே சொல்கிறார். அதை உடன் மயிலம் ஒன்றியம் பெருந்தலைவர் கோமதி யோகேஸ்வரி, மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், பொதுக்குழு உறுப்பினர் ரமணன் மற்றும் வழக்கறிஞர் பாபு கலந்து கொண்டார்கள் என்று அந்த பூஜையில் கலந்து கொண்டு கும்பிட்டு ஆசி வாங்கின படத்தையும் போட்டு நான் கலந்து கொண்டேன் வெளிப்படையாக அவர் அறிவிச்சிருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் அந்த காட்சிகள் இதுகள்லாம் அதில் இடம்பெற்ற படங்கள். இந்த மாதிரி ஒரு இந்துக்கள் எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபட்டு அது வந்து நான் தான் வழிபடத்தான் செஞ்சேன் என்று அதை ஒரு பெருமையாகவும் என்ன செய்கிறார், அவர் உறுத்தல் இல்லாமல் போட்டிருக்கார். இதை வைத்து கொண்டு என்ன இதை வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து செஞ்சி மஸ்தான இதை சீமானை கண்டிக்கிறீங்க. சீமானை கண்டிக்கிற நீங்கள் ஏன் வந்து ஒரு முஸ்லீம் அமைச்சர் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு, அவரும் தானே மதம் மாறின மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்கிறாரு. சீமானு செஞ்சால் மாத்திரம் தப்புங்கிறீங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் மஸ்தான் செஞ்சால் திமுகவில் செஞ்சால் மட்டும் ஓகேயா என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஒன்றை எடுத்து காட்டுகிறார்கள். இது ஒரு இஸ்லாமியன் எந்த ஒரு காலத்திலையும் இந்த அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கினாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம சொல்கிறோம், அவுலியா மகான் என்று நாகூர் அஜ்மீர் அதை போய் வணங்கினா கூட ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டார். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் ஒருத்தனை வணங்கணுமே தவிர, ஒரு பெரியார் மகானு ஷேகு முஸ்லீம் மத குருமாரே ஒருத்தர் வணங்குறாருன்னு வைங்க, அவர் உலகத்தில் முஸ்லீம்னு சொல்லிக்கொள்ளலாமே தவிர, அதை ஜாதி மாதிரி முஸ்லீமுக்கு பிறந்ததுனால சொல்லிக்கொள்ளலாமே தவிர, இவங்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அவர் செஞ்சி மஸ்தான ஒரு மர்ம நம்பிக்கை இல்லை, அவருக்கு இறைவனை பற்றி அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அதை அவர் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இதுக்கு சீமானுக்கு உள்ள வேறுபாட்டை நீங்கள் பார்க்கணும். செஞ்சி மஸ்தான்கிறவர் அவராக இதை செய்கிறாரே தவிர, இந்த வழிபாட்டுக்கு அனைவரும் வாருங்கள், நீங்கள் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதன் பக்கம் திரும்பி விடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. இந்த மாதிரி வழிபட சொல்லி அவருக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து நீ வந்து இந்த மாதிரிலாம் உன்னுடைய வழிபாட்டை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை சொல்லவே கிடையாது. அவராக இப்போ ஓட்டு பொறுக்கிறதுக்கு பார்க்குறாரு. எல்லா மக்களுடைய ஆதரவு வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த மாதிரி எல்லா வேஷம் போட்டு ஆகணும், முஸ்லீமுக்கு முஸ்லீம் வேஷம் போடணும், கிறிஸ்தவருக்கு கிறிஸ்துவ வேஷம் போடணும், இந்துக்களுக்கு இந்து வேஷம் போடணும், இப்போ பகுத்தறிவாளர்களுக்கு பகுத்தறிவாசம் போடணும் என்று இந்த ஓட்டு பொறுக்கிறவர்களுக்கே உள்ள அந்த பொது புத்தியில் அவர் என்ன செய்கிறாரு, இந்த காரியத்தை செஞ்சிருக்காரே தவிர இதன் பக்கம் எல்லாரையும் அழைக்கிறாரா? சீமானுடைய வேலை என்ன? நம்ம சீமான் நடத்தின ஒரு கல்யாணத்தை எடுத்து போட்டோம். அந்த கல்யாணத்தை முன்னின்று நடத்தினவர் யார்? சீமான். இப்படித்தான் கல்யாணம் நடத்த வேண்டும் என்று ஆவணத்தில் எழுதி வச்சவர் சீமான். முப்பாட்டன் சிவனை வழிபட வேண்டும் என்று எழுதி வைத்து சட்டமாக்கிவிட்டு அதை செயல்படுத்தி அவர் முன்னிலையில் அந்த சதாம் ஹுசேன் என்பவனுடைய திருமணம் வந்து நடக்கிறது. அந்த விஷயத்திற்கும் இந்த விஷயத்திற்கு இது சரியில்லை. ஆனால் இதோடு அதை நியாயப்படுத்த இயலாது. முஸ்லீம் ஒன்று எடுத்துக்கொண்டு குடிக்கிறான்னு வைங்க, குடிக்கிறான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை மீறி குடிக்கிறான் என்று அர்த்தமே தவிர, அவன் வந்து அந்த குடிகார எல்லாரையும் குடிகாரரை மாத்திரான்னு அர்த்தமாகாது. அதே நேரத்தில் முஸ்லீம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சாராய கடையை திறந்து வச்சுட்டு எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்றான். இவன் தான் அழைக்கிறவன். ஒருத்தன் அழைக்கிறான், இதுதான் சரி, உன்னுடைய பழக்கம் பண்பாடு கொள்கை மொழி உங்களுடைய பேர் உங்களுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் விட்டு நான் உருவாக்கி இருக்கிற அப்பன் பாட்டம் முப்பாட்டம் கொள்ளு பாட்டம் கல் மண்ணெல்லாம் வணங்குற கொள்கை நீ வா என்று ஒருத்தன் அழைக்கிறான்.
அழைச்சி என்ன செய்கிறான், அது சரி என்று போதிக்கிறான். அதன் பக்கம் எல்லாரும் இழுக்கிறதுக்கு பார்க்குறான். அதுக்கு தமிழ்ங்கிற ஒரு முத்திரையை குத்திக்கிறான் என்பதற்கும் செஞ்சி மஸ்தானுடைய செயலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? செஞ்சி மஸ்தான் செஞ்சதுனால நாம் தமிழர் செஞ்சது, செஞ்சி மஸ்தான் மட்டுமா இதை செஞ்சாரே? திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து அந்த தமிழ்ந்து ஆரம்பித்தாங்க இல்லையா? ஆரம்பித்த காலத்தில் இருந்தே என்ன செய்ய முடியும், அவங்க தமிழை தான் சொல்லுவாங்க. அந்த கட்சி சொல்லாமல் அதில் இருக்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால், நம்ம கூடுதல் நெருக்கத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி அவன் முழுக்க முழுக்க என்ன செய்வான், இஸ்லாத்தை விட்டு மாறிக்க. அந்த காலத்தில் சம்சுதீன் ஒருத்தர் இருந்தார் தென்காசியில். அவர் கதிரவன்ட்டு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார். பேரை அபிஷியலாக மாற்றுறாரு. அரபியில் பேர் வைக்கக்கூடாது, நான் தமிழாகிக்கிட்டேன்னு சொல்லி செஞ்சார். தேர்தலில் போட்டிக்கிட்டார். எதுக்காக செஞ்சார்? அந்த தமிழ்ங்கிற அந்த பக்தி முத்தி போய் அவராக செஞ்சாரே தவிர அதை என்ன செய்யலை, திமுகவில் கொள்கையாக நீ எல்லாரும் மாறுங்க என்று பிரச்சாரம் பண்ணவும் இல்லை. அவரும் தன்னளவில் மாற்றி கொண்டார். இது செஞ்சி மஸ்தான் தான் இதில் முதல் ஆள் கிடையாது. திமுகவில் ஆதியிலேருந்து நிறைய பேர் நினைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு அந்த ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி ஓட்டு பொறுக்கத்தான். அவங்களுக்கு இதுலேயும் நம்பிக்கை கிடையாது. இந்த முருகனை வழிபடுறதுலையும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அல்லா மேலேயும் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கைலாம் என்னன்னு கேட்டால், இந்த மக்கள் ஓட்டு போட்டு நம்ம வரணும். ஓட்டு போடுறதா இருந்தால் இவர் நம்ம இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள், நம்மளை மாதிரியான வழிபடக்கூடிய ஒரு ஆளுங்கிற ஒரு நம்பிக்கையை எல்லாருக்கும் ஏற்படுத்தினால் ஓட்டு பொறுக்கலாம் என்பதற்கு செஞ்சாரே தவிர, சீமா அந்த செஞ்சி மஸ்தான் இதையும் நம்பி இருக்க மாட்டார், அல்லாவே நம்பி இருக்க மாட்டார். அல்லாவை நம்பினா அதை செய்ய மாட்டார். அப்போ இந்த மாதிரியானது ஆதியிலிருந்து நடந்து கொண்டே வருகிறது. அப்போ இந்த விஷயம் அந்த கட்சியில் போனதுனால எவனெல்லாம் அந்த அரசியலுக்கு போகிறானோ, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் போன யாராக இருந்தாலும் இப்படித்தான் ஆகிறார்கள். நம்ம பார்த்துட்டோம். இவரை மட்டும் நம்ம பார்க்கல, செஞ்சி மஸ்தான் மட்டும் பார்க்கல. செஞ்சி மஸ்தானுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம். இஸ்லாத்திற்காகவே நாங்கள் பாடுபடுகிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இதை செஞ்சாங்களா இல்லையா? இவர் செஞ்சி மஸ்தான் இஸ்லாமிய கலர் பூசலை, முஸ்லீம் சமுதாயத்தின் காவலன் என்ற வேஷம் போடலை, முஸ்லீம்களை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று போடலை, உங்கள் உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நான் தான் என்று நான் திமுக அந்த கட்சிக்காக நான் ஸ்டாலினுக்காக உசுர கொடுப்பேன் என்று சொல்லக்கூடியவர் தானே தவிர, அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முஸ்லீம்களே நான் தான் உங்களுடைய ஒரே பாதுகாவலன் என்று சொல்லலை. அப்படி சொன்னாத ஒருத்தர் அவர் சொல்வதை நம்ம அது அவர் மார்க்கத்தை விட்டுட்டார், மறுமையில் லாஸ் ஆவார் கண்டிப்பாக. அவர் இந்த நிலையில் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் நிச்சயமாக அவர் லாஸ் ஆகிடுவார், அவர் நஷ்டப்படுவார், அவர் சொர்க்கவாசி ஆகவே மாட்டார். ஏன்னு கேட்டால், இறைவனுடைய விஷயத்தில் செய்கிற தப்பை இறைவன் மன்னிக்க மாட்டான். வேறு தவறுகளைத்தான் இறைவன் மன்னிப்பானே தவிர, கடவுள் விஷயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்துல யாராவது வைத்து விட்டால் அந்த ஒரு விஷயத்திற்கு மாத்திரம் மன்னிப்பு கிடையாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. அதனால் அவர் உலகத்தில் முஸ்லீம் கணக்கில் நடமாடி கொள்ளலாம், அல்லாஹ்விடத்தில் அவர் முஸ்லீம் இல்லைங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 72 கூட்டத்தில் போய் நீங்கள் ஃபத்வா கேட்டாலும், எந்த நாட்டில் கேட்டாலும் இதை கொடுப்பார்கள். இப்படி செய்தவர் அல்லாஹ்விடத்தில் யார் என்று திருந்தவில்லை என்று சொன்னார். நம்ம தவறு செஞ்சிட்டோம், இப்படி நம்ம மரணித்தால் நம்ம மறுமை வீணாக போய்விடும் என்று உணர்ந்து திருந்தி தன்னை மாற்றி கொண்டாலே தவிர, இதுதான் அவருடைய நிலையாக இருக்கும்போது மரணம் வந்துவிட்டால் அவர் இஸ்லாம் அல்ல அல்லாஹ்விடத்தில் என்பது தான் அதுக்கு செய்யக்கூடிய நம்ம பதில். அதே நேரத்தில் இந்த நம்ம 1980 நம்ம பார்க்குறோம், இந்த அரசியல் நமக்கு சாக்கடை வேணாம், இதில் யாரும் போயிடாதீங்க என்பதை நம்ம என்ன செய்கிறோம், முஸ்லீம் லீக்கையெல்லாம் பார்க்குறோம். முஸ்லீம் லீக்கையெல்லாம் பார்த்து விட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு முடிவுக்கு வர்றோம். முஸ்லீம் லீக்குன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அது எதுக்கு உள்ளது? முஸ்லீம் சமுதாயத்துக்கு உள்ளது. இவங்க அந்த அரசியல் ஓட்டு பொறுக்கிறதுக்காக இறங்கின பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் கருணாநிதி பேசுகிறார். பேசும்போது அவருடைய அரசியலுக்காக வேண்டி குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வச்சு அவர் பேசுகிறார். குர்ஆனில் அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம், அல்லாஹ்வுடைய ஒளி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஒரு மாடத்தில் இருக்கிற விளக்கு போன்றது, அந்த விளக்கிலிருந்து ஒளி வருகிறது, ஊற்றப்படுகிற எண்ணெயும் ஒளி வீசுகிறது, ஒளிக்கு மேல் ஒளியாக இருக்கிறது, இப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட ஒரு வசனம் வருகிறது. அப்போ இது 24:35 இந்த வசனத்தை சொல்லி கற்பனைக்கு எட்டாத வெட்ட வெளியிலிருந்து அந்த ஒளி வருகிறதுன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். கற்பனைக்கு எட்டாத வெட்ட வெளியிலிருந்து இந்த ஒளி வருகிறதுன்னு சொல்லி அவர் அந்த குர்ஆனை எடுத்து சொல்லி அவர் ஒரு விளக்கம் மாதிரி சொல்கிறார். இதை சொன்ன உடனே அப்போ அது எப்படி சொல்கிறார், இந்த வாசகம் கருணாநிதி சொன்ன வாசகத்தை அப்படி படிக்கிறேன். கற்பனைக்கு எட்டாத வெட்ட வெளியிலிருந்து தானே எழுந்து வெளிக்கிளம்பி வருகின்ற ஒளி வெள்ளம். இதில் ஒரு பெரிய விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது.
இதை அவர் நடையில் இதை சொல்கிறார். சொன்ன உடனே இதுக்கு காதர் மைதீன் என்ன செய்கிறார்? அந்த சபையில் இருந்து கொண்டு அவர் இருந்தாரா, கருணாநிதியுடைய விளக்கம் மெய்சிலிருக்க வைக்கிறது. இது சாதாரண மனிதர் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இல்லை. இறை நேசர்கள், வலியுள்ளாக்கள், ஆன்மீக செல்வர்களும் கொடுக்கும் விளக்கம் இது. இந்த மாதிரி கருணாநிதி கொடுத்த விளக்கத்தை யார் கொடுக்க முடியாது? இறை நேசர்களும் ஆன்மீக செல்வர்களும் தான் கொடுக்க முடியும். கருணாநிதி மௌலானாக்களுக்கெல்லாம் மௌலானா, ஆன்மீக குரு அப்படின்னு பேசினார். இப்போ ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு கருணாநிதி மௌலானாவுக்கெல்லாம் மௌலானா என்றும் ஆன்மீக குரும் என்றும் பேசியது செஞ்சி மஸ்தானுடைய வேலைக்கு சமமாக இல்லையா? இவர் முஸ்லீம் லீக், முஸ்லீம் சார்பாக அமைப்பு நடத்தக்கூடியவர்கள், முஸ்லீம் சார்பாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர். கருணாநிதி ஆன்மீக குரு என்றால் அப்போ நீங்கள் அவருடைய மதத்தில், அவர் இந்து மதமாக இருந்தால் இந்து மதத்தில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் தானே ஆன்மீக குரு. அப்போ அவருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்வது. நீ அரசியலுக்கு கூட்டணி வச்சுருக்கிறோம், ஏதோ ஓட்டு பொறுக்கிற செஞ்சுருக்கிறோம், அப்படி போகாமல் அதுக்கும் இஸ்லாத்தை நீ இணைக்கிற, இஸ்லாத்திற்கு பாடுபடுறேன்னு சொல்லக்கூடிய நீயே இப்படி செஞ்சேன்னு சொன்னால், அவர் ஓட்டு பொறுக்கிற கட்சி அதே கொள்கையை வச்சுக்கிறவர் செய்கிறது எப்படி நமக்கு இதை விட கம்மின்னு கூடுதலாக கொந்தளிக்க முடியும்? அதே மாதிரி இந்த காதர் மீது என்ன செய்வார்னு கேட்டால், ஆசி வாங்குகிற காட்சி எல்லாம் கூட இருக்குது. ஆசி வாங்குவார் எப்படி? இது என்னது, இவர் காதர் மைதீன், இவர் ஒரு சாமியார், வேலூரில் இருக்கிற ஒரு சாமியார் வேலை இருக்குது. அவர் பின்னாடி உட்காந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னத்துக்கு போனார் இங்கே? எதுக்காக இவர் இவர் செஞ்சதுக்கும் செஞ்சி மஸ்தான் செயலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போ முஸ்லீம்னு சொல்லி கொண்டு நீங்கள் இதை செஞ்சு தானே இருக்கிறீங்க. அப்போ இதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஓட்டு பொறுக்கிற எல்லாருமே மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். ஓட்டு பொறுக்கிற யாராக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை விட்டு விட்டு எதை பேசுகிறோமோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க? மீறக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இந்து முன்னணினா நமக்கு தெரியும், நம்மளை ஒழிக்கிறது தான் இந்து முன்னணிய ஒரே கொள்கை. ஒரு அரசியலில் ஈடுபட்டு விட்டால் அந்த பகுதியில் ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று சொன்னால், இந்து முன்னணியுடைய நிகழ்ச்சியை கூட நடத்தி வைக்கக்கூடிய ஒரு கேவலமான செயலை காதர் மைதீன் செஞ்சார். நான் காதர் மைதீனை குறை சொல்றதுக்கு சொல்லலை. காதர் மைதீன் இடத்துல நான் இருந்தாலும் இந்த நிலை தான். இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியல் சாக்கடையில், இந்தியாவுடைய அரசியல் சாக்கடையில் விழுந்தால் அவர்கள் எதையும் செய்வார்கள். இந்த படத்தில் பாருங்கள், இந்து முன்னணி நிகழ்ச்சியில் அவர் என்ன செய்கிறார்? காதர் மைதீன் நின்று மைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரா? இந்து முன்னணி நிகழ்ச்சியில் உனக்கு என்ன வேலை? நீ மற்ற இந்துக்களுடைய எல்லாத்தையும் போய் கலந்து கொள்ளலாம், அது ஒரு விஷயம். இந்து முன்னணி என்று சொல்லக்கூடியது காவிகள், நீங்கள்லாம் நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிற உங்கள் கொள்கை. நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிற கொள்கையோடு உள்ளவனுக்கு எனக்கு என்னப்பா ஒட்டு வரவங்களாம் சொல்ல முடிஞ்சா? அது சொல்ல முடியலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இலகணேசன் யார்? தமிழ்நாட்டில் அந்த காவிகளை இல்லாத ஒரு காலத்தில் முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் கொண்டு வந்தவர் யார்? இலகணேசன். இந்த இலகணேசன் என்பவர் அவர் தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் அங்கே உண்டாக்குனவர். அவர் உண்டாக்குனுடைய தாக்கம் தான் அங்கே நடந்த கலவரம் மென்மையாக காட்டிக்கிறவார். தவிர அவர் ஆர்எஸ்எஸில் உருவாக்கப்பட்டவர், தமிழ்நாட்டில் அந்த விதையை விதைத்தவர், உண்டாக்குனவரில் முக்கியமான இடம் அவருக்கு தான் இருக்கிறது. அந்த இலகணேசனுக்கு ஒரு கவர்னர் பதவியை கொடுக்குறாங்க. கவர்னர் பதவி இப்போ கவர்னராக இருக்கிறார். அவருக்கு என்ன செய்கிறாருன்னா, மணிப்பூர் கவர்னராக போன உடனே பெசமணி சும்மா இருக்க வேண்டியதானே? இந்த ஓட்டு பொறுக்கிற புத்தி எப்படி செய்யணும்னா, காதர் மைதீன் வாழ்த்து சொல்கிறார் பாருங்க. என்ன வாழ்த்து சொல்கிறாரு? சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் முன்மாதிரியாக திகழக்கூடிய யார்? இலகணேசன். எதுக்கு பாடுபட்டாராம்? சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பதில், அடிச்சுக்கிட்டு சாவுங்க என்பதில் நல்லிணக்கத்தை முன்மாதிரியாக திகழக்கூடிய என் இனிய நண்பர். இந்த ஓட்டு பொறுக்கிறவருக்கு அவரெல்லாம் இனிய நண்பராக இருக்க முடிகிறது. இலகணேசன் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டதுக்கு வாழ்த்துக்கள். சமூக நல்லிணக்க கொள்கையை நிலைநாட்டிய தமிழ்நாட்டின் பெருமையை மணிப்பூரில் நிலைநாட்டுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. இது என்னங்க? இது என்ன? இது என்ன தேவை உங்களுக்கு வந்துச்சு? இலகணேசனுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லாவிட்டால் உங்களுக்கு என்ன ஏற்பட்டு போயிடும்? இந்த தமிழ்நாட்டில் இந்த காவி சிந்தனை இன்றைக்கி அண்ணாமலை போடுற ஆட்டத்துக்கெல்லாம் சூத்திரதாரி முதல் ஆள் யார்? அவர் தானே முதல் ஆளாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகறாரு, ஆர்எஸ்எஸ் கொண்டு வர்றாரு. அப்போ ஆர்எஸ்எஸில் பயிற்று எடுத்து விட்டு அவங்க வாஜ்பாய் மாதிரி சில முகத்தை வச்சுருப்பாங்க, அத்துமான் மாதிரி ஒரு 2 முகம் வச்சுருப்பாங்க. மென்மை அப்படி நடிச்சுக்கிட்டு போகிற ஒரு டைப்பு, எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு டைப்பு, 2 அவங்க கொள்கையில் உள்ளது தான். அப்போ இவர் தமிழ்நாட்டு வாஜ்பாய் மாதிரி ஒரு ஆள். கொள்கை அதே கொள்கை தான். நான் பக்குவமாக அடிக்கிறேன், நீ சொல்லிட்டு அடி. அப்படியான ஒரு
இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்குனால அவருக்கு வாழ்த்து சொல்கிற அளவில் போனாங்களே. அப்போ இது என்ன, இது இந்த அரசியலுக்கு போனால் என்ன லெவலுக்கு ஆளாகும் தெரியுதா? அதை விட இப்போ செஞ்சி மஸ்தானை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கள, செஞ்சி மஸ்தான் சொல்வதை விட இன்னொரு பெரிய விஷயம் சொல்கிறார். எது? இஸ்லாத்தையே என்ன செய்கிறாரு, கேவலப்படுத்துகிற விதமாக அவர் பேசின வீடியோ கேளுங்க. காதர் மேந்திர வீடியோ இது. அல்லாவை ஏற்றி வைப்பார்கள். அடுத்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி மனதிலே ஏற்றி வைப்பார்கள். இந்த இரண்டையும் தவிர வேறு ஒருவரை இதயத்திலே ஏற்றுவது என்பது அபூர்வமான காரியம். ஆனால் அந்த அபூர்வமான காரியத்தை தமிழக முஸ்லிம் சமுதாயம் தனது இதயங்களிலே தளபதி மு.க. ஸ்டாலினை ஏற்றி வைத்திருக்கிறது. இதயங்களிலே ஏற்றி வைத்திருக்கிற தளபதியார் அவர்களை அரசு கட்டிலே அமர்த்துகிற வரை இவர்களுடைய பணி ஓயாது, இவர்களுடைய பணி தொடரும். என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? முஸ்லீம்கள் எதோ அந்த காவிகள் வேணாம், அதுக்காண்டி இப்போ ஸ்டாலின் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரே சாய்ஸ் என்று சொல்லி முஸ்லீம்கள் ஆதரிக்கணும். சென்ற தேர்தலில் முஸ்லீம்கள் டோட்டலாக ஒரு ஸ்டாலின் ஆதரித்தாங்க. எதுக்காக வேண்டி? காவிகளுடைய ஆதிக்கம் வரக்கூடாது என்று சொன்னால் இப்போ இருக்கிறதுக்கு நமக்கு ஒரே சாய்ஸ் ஸ்டாலின், அவ்வளோதான். அதை நிறுத்துறதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாவுக்கு அடுத்தபடியாக முகமது நபிக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினை முஸ்லீம்கள் தங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். நெசமா அப்படி வச்சுருக்கிறீங்களா? அப்படி வைக்க ஏழுமா? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அடுத்த நிலையில் அப்படின்னா நீங்கள் சொன்ன இமாம்கள் மௌலானாக்கெல்லாம் என்ன ஆகுறது? அப்போ நீங்கள் 4 இமாம்ங்கிறீங்களா, மதுஹப்புங்கிறீங்களா, அந்த இமாம்கள்லாம் இது கீழே ஸ்டாலின் கீழே தானா? நீங்கள் சொல்லக்கூடிய அவுலியான்லாம் சொல்கிறீங்களே, அந்த அவுலியா நாகூர் ஆண்டவர், அஜ்மீர் ஆண்டவர்லாம் சொல்கிறீங்களா, அவர்லாம் யார்? ஸ்டாலின் கீழேயா? அல்லா ரசூல் ஸ்டாலின், அப்புறம் தான் அபூபக்கர் உமர்லாம் வருவாரா? அல்லா ரசூலுக்கு அடுத்தபடியாக ஸ்டாலின் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரசூல் ஸ்டாலின், அப்புறம் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி, அப்படி தானா? அப்போ இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியல் எங்கே கொண்டே தள்ளுது? இஸ்லாம் மார்க்கத்தையே தலகுப்புற கவுத்துற அளவுக்கு பேச வைக்குத. அப்போ செஞ்சி மஸ்தானியை பேச மாட்டார். இந்த சாக்கடையில் விழுந்தாய் தான் கெதி. இந்த ஓட்டு போடுறதும் நிறுத்திக்கணுமே தவிர, நாங்கள் சமுதாயத்தை காப்பாற்ற போனோம்னு சொன்னீங்கன்னா நீ மார்க்கத்தை என்ன செய்யணும், விட்டு தான் ஆகணும் என்பதற்கு இது ஒரு முக்கிய ஆதாரம். அது மாத்திரம் அவர் சொல்லலை. நீ செஞ்சி மஸ்தானை சொல்கிறீங்களே, இஸ்லாம் மார்க்கத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. என்ன கொள்கை? எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க 5 கடமைண்டு. இவர் 6 கடமைங்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தனை கடமை இருக்குது? 5 கடமை மட்டும் இல்லை, 6 கடமை. 6 கடமை என்னப்பா? 6 கடமை. 6வது கடமை திமுகவுக்கு ஓட்டு போடுறதுங்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தின் கடமையாம். அப்போ இஸ்லாம் மார்க்கத்தின் கடமை என்று சொன்னீங்கன்னா அப்போ உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் இங்கே திமுக ஓட்டு பண்ண போல இருக்குது. இஸ்லாத்தின் கடமை மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுமா? இஸ்லாத்தில் தொழுவணும்னா தமிழ்நாட்டுக்காரன் தொழுவணும், மலையாளி தொழுவணும், கர்நாடகக்காரன் தொழுவணும், அமெரிக்காக்காரன் தொழுவணும், எல்லாரும் தொழுவணும். 5 கடமையும் அப்படி உள்ளது. இந்த 6வது கடமை என்ன செய்யணும்னா திமுக ஓட்டு போகிற பச்சையாக சொல்கிறாருங்க. அது கேளுங்க இந்த வீடியோவை. கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி பரலு கடமையோ, நபிகள் நாயகம் பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவது எப்படி கடமையோ, அதே மாதிரி இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டியது இந்த தேர்தலில் நமது பரலான கடமை. எப்படி சொல்லுவார்? தொழுவது எப்படி கடமையோ, நோன்பு வைப்பது எப்படி கடமையோ, ஜக்காத்து கொடுப்பது எப்படி கடமையோ, அந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் கடமை. அது எப்படி மார்க்க கடமையாகும்? நீ அரசியலாக செஞ்சுட்டு போ. அப்போ இஸ்லாமிய கலரை வச்சு சொல்கிறதா இருந்தால் இவங்க என்ன லெவலுக்கு போயிட்டாங்க? அதே மாதிரி எந்த அளவுக்கு இவங்களுக்கு தரங்கட்டு இந்த அரசியலில் இறங்கின யாராக இருந்தாலும் எல்லாரையும் கொண்டு வர்றாங்க. ஒருத்தர் இல்லை, யாரெல்லாம் நாங்கள் சமுதாயத்துக்கு பாடுபடுறோன்னு வந்தாங்களோ அவ்வளோ பேர் இஸ்லாத்தை விட்டு போய் செஞ்சி மஸ்தான் வேலையை மிஞ்சி செஞ்சாங்களா இல்லையா என்பதற்கு தான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கேரளாவில் ஒரு தேர்தல் நடக்குது, உள்ளாட்சி தேர்தல். அதில் எஸ்டிபி சார்பாக ஒரு பெண்ணு போட்டிடுறாங்க, முஸ்லீம் லீக் சார்பாகவும் ஒருத்தர் பெண்ணு போட்டிடுறாங்க. முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஜெயிச்சிடுறார். ஜெயித்த உடனே அந்த முஸ்லீம் லீக் ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை வெற்றி விழான்னு கொண்டாடுறாங்க. எப்படின்னு கேட்டால், எஸ்டிபி சார்பாக போட்டிட்டாரில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி மாதிரி ஒரு ஆம்பளை அது மாதிரி வேஷம் போட வைத்து
அதில் பாலியல் சீண்டர்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்படி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், முஸ்லீமுக்கு முஸ்லீம் போட்டியிட்டது முஸ்லீம் லீக்கு, எதிர்த்து போட்டியிட்ட எஸ்டிபி, ஜெயித்தது முஸ்லீம் லீக்கு. ஜெயிச்சா பேசாமல் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அதை கொண்டாடுற அந்த விழாவை கொண்டாடுறாங்க பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா டிவிகளில் போட்டு நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க. வேறு டிவிகளில் போட்டு என்ன செய்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியில் கேவலப்படுத்துகிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். Shows a group of men insulting a female candidate who lost in civic polls in Kannur district of Kerala. In the video, the men who are believed to be members of the Muslim League are seen teasing the Social Democratic Party candidate Sainaba. One of them is dressed as a woman in burqa and the other men are seen touching him inappropriately and calling out various names to him. Sainaba has said that she was being harassed since the time she filed her nomination. The video was recorded and shared after the civic poll results on Saturday. டுடே டிவியில் இதை போட்டு நாரடிக்கிறான். என்ன கேட்குறான், தலையில் கட்டிருக்கிற தலைப்பா வந்து இந்த இது கர்ச்சிப்பு கட்டுறது முஸ்லீம் லீக் கொடியை கட்டியிருக்காங்க தலையில். கட்டிட்டு தோற்று போன அந்த பெண்ணு கிடையாது, ஆம்பளை தான் அது. அந்த பெண்ணை வந்து ஒரு ஆம்பளை அது மாதிரி நிப்பாட்டி வச்சு அதை பாலியல் சீண்டல் பண்ணுறாங்க. அது எஸ்டிபிஐயாம், தோற்று போன எஸ்டிபிஐ பண்ணான். அதை பாலியல் சீண்டல் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேடுகட்டு போயிட்டீங்களே. இதை உங்களை ஆக்கினது அது சாதாரண ஒரு உள்ளாட்சியுடைய அற்பமான ஒரு பதவியில் நீங்கள் ஜெயித்ததற்காக வேண்டி இஸ்லாமோட நெறிமுறை ஒழுங்கு எந்த பண்பாடையும் விட்டுட்டு அந்த பொம்பளையை போய் நாங்கள் இந்த மாதிரி செய்வோங்கிறான். பெண்ணாக இருந்தால் கதையை வேற. ஒரு பெண் மாதிரி ஒரு ஆணை போட்டு தோளில் கை போடுறேங்கிறான், உன்னை பாலியல் பலாத்காரம் பண்ணுவாங்கிறான், உன்னை சீண்டுவேன். அதான அர்த்தம். இதை சொல்கிற அளவுக்கு உங்களை ஆக்கியிருக்குன்னா என்ன என்ன நீங்கள் பாடம் படிச்சிருக்கிறீங்க? இந்த தேர்தலில் வந்து செஞ்சி மஸ்தானை கண்டிக்க என்ன உங்களுக்கு அவர் செஞ்ச கண்டிக்கிற மாற்றுக்கிறது கிடையாது. அந்த கண்டிக்கிறதுல வந்து நீங்கள் எந்த லெவலில் இருந்தீங்க சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன செஞ்சோம்னு கேட்டால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு உண்டாக்குறோம். இந்த ஓட்டு பொறுக்கிற அரசியல் வந்தால் இஸ்லாத்தை கைவிடுவார்கள், தங்களுடைய ஆதாயத்துக்கு என்ன வேண்டாலும் செய்வார்கள், கேவலமான வேலையெல்லாம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஊர் ஊராக போய் கத்தி ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணி உண்டானதான் எதே தமுமுக. அந்த தமுமுகவில் என்ன சொன்னோம், நம்ம மக்கள்கிட்ட தேர்தலில் போட்டியிட மாட்டோம், ஓட்டு பொறுக்க மாட்டோம், எங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டோம்னு சொன்னோமா இல்லையா? இந்த தமுக ஆரம்பிக்கிறோம். இந்த ஆரம்பித்த அந்த ஆரம்ப கட்டத்தில் நமக்கு ஒரு அலுவலகம் கூட கிடையாது. தமுக ஆரம்பித்த இடத்துல ஒரு 10க்கு 10 ஒரு ரூமு தான் நமக்கு ஆஃபீஸு வாடகைக்கு பிடிச்சி 2000 ரூபா வாடகைக்கு பிடிச்சி இப்ராஹிம் ஷா தெருவில் ஒரு ஆஃபீஸாக தான் தமுகவுக்கு ஆஃபீஸு. அதில் உட்காந்து பேசிக்கிடுவோம், அதுதான் அலுவலகம். அப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால் இந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களை கூப்பிட்டு பேசணும்னு கடற்கரையில் வச்சு திருமாவளவன் அவர் ஒரு விடுதலை சிறுத்தைகள் வச்சுருந்தார் இல்லையா, அவர் வந்து தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவரோட ஒரு சந்திப்பு ஏற்பாடு பண்ணி எல்லாரோடையும் சந்திப்போம். அப்போ கடற்கரையில் வச்சு தமுகவுடைய தலைவர்கள் திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறோம், ஒரு ஆலோசனை பண்ணுறோம். அப்போ அவர் சொல்கிறார், ஆலோசனை சொல்கிறாரு, தேர்தலுக்கு மட்டும் போயிடாதீங்க, நீங்கள் எடுத்த நிலைப்பாடு கரெக்டு, இது கடைசி வரைக்கும் உறுதியாக நில்லுங்க, தேர்தல் பாதைக்கு போனால் நாசமாக போயிடுவீங்க அப்படிங்கிறார். நல்லா சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி சொல்லிட்டார். எதுக்குன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் நிலைப்பாட்டில் இருந்தோம். கொஞ்ச நாளில் அவர் போயிட்டார் தேர்தல் பாதைக்கு. திருமாவளவன் நமக்கு சொன்னவர் நினைச்சிட்டாரு, அவர் தேர்தல் பாதைக்கு போயிட்டார். அப்போ வந்து மசோரா பண்ணுறாங்க, திருமாவளவன் சொன்னார், அவரே போயிட்டார, நம்மளும் போனால் என்ன, இந்த மாதிரி கருத்து உங்களுக்கு வருது. அவர் போகலாம்ப்பா, அவர் வந்து இஸ்லாம்ங்கிற ஒரு வழி ஒரு நெறிமுறையில் வாழ்ந்தவருக்கு அவசியம் கிடையாது. அரசியலில் உள்ள எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. நமக்குன்னு ஒரு மார்க்கத்தில் ஒரு நெறிமுறை இருக்குது. நாம் அதில் போனோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை விட வேண்டி வரும் என்று சொல்லி நான் கவுண்டர் கொடுத்து கொண்டு அந்த எண்ணத்துக்கு தடையாக இருக்கிறேன். கடைசி என்ன கேட்டால் பெரிய அளவில் வாழ்வுரிமை மாநாடு நடத்தணும். உங்களுக்கு தெரியும், சென்னையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றத்தின் சார்பாக வாழ்வுரிமை மாநாடு நடத்துகிறோம். அதில் ஜெயலலிதாவை கூட அழைக்கிறோம். எதனால் அழைச்சோம் என்று கேட்டால், கருணாநிதி அந்த நேரத்தில் முஸ்லீம்களை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருந்தார். அப்போ டிசம்பர் போராட்டம்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது, அது மாதிரி நான் உட்பட பலரும் பல தடவை கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறையில் நாங்கள் இருந்திருக்கிறோம் போராட்டத்துக்காக வேண்டி. அப்போ இதுக்கு ஒரு செய்கிற அந்த ஒரு பெரிய மக்கள் சக்தியை காட்டணும் என்பதற்காக வேண்டி சீரணி அரங்கில், அப்போ சீரணி அரங்கத்தில் அனுமதி இருந்துச்சு மாநாட்டெல்லாம் நடத்துவதற்கு, இப்போ கிடையாது. அப்போ சீரணி அரங்கத்தில் பீச்சில் வச்சு என்ன செய்கிறோம், அந்த மாநாடு நடத்துகிறோம். அதுக்கு ஜெயலலிதா, நல்லக்கண்ணு, இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிடுவோம் என்று கூப்பிட்டோம்.
அதில் கூட எனக்கு மாற்று கருத்து மனசில் இருந்தால் கூட சரி இந்த நேரத்தில் அவர் அளிக்கிறார் என்பது நம்முடைய ஒரு எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு காட்டினா தான் கருணாநிதி அடங்குவார் என்பதற்காக வேண்டி ஜெயலலிதாவை அழைச்சோம். அந்த மீட்டிங்கில் தான் ஜெயலலிதா கூட உறுதிமொழி கொடுத்தாங்க, நான் ஒரு தப்பு செய்து விட்டேன், பிஜேபியோட கூட்டணி சேர்த்து தப்பு செஞ்சு விட்டேன், அதுக்கு பிராயச்சித்தமாக நானே கலைத்து விட்டேன், இனி ஒரு காலத்தில் கூட்டணி சேர மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணார்ல, அறிவித்து அந்த மாநாட்டில் தான். அப்போ கூட நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், அந்த மாநாட்டில் வந்து இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் பேச மாட்டேன், மேலே ஏற மாட்டேன் என்று நான் கீழே இருந்து கொண்டேன். இந்த அரசியல்வாதெல்லாம் இறங்கி போன பிறகு இறுதி உரையாக நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். அதில் நான் பேசுனது இப்போதைக்கு நீ எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் நான் சொன்னதுக்காக சொல்லலை. அன்றைக்கு தமுமுக இந்த மாமாக்கான்னு ஆரம்பிச்சிருக்காங்களே, இவங்களுடைய கொள்கை அன்னைக்கு என்னவாக இருந்தது, இப்போ இருக்கிற கொள்கையாக தான் இருந்துச்சா என்பதற்கு அந்த வரலாறை சொல்வதற்காக வேண்டி இந்த வீடியோ நீங்கள் கேளுங்க. எந்த ஒரு கட்டத்திலும் ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியலிலே ஈடுபடாது, இது அரசியல் கட்சியாக அறிவிக்காது, நாங்கள் தேர்தலிலே நின்று எங்களுக்காக ஓட்டு கேட்டு உங்களிடத்திலே வரமாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த கழகம் ஒரு காலத்திலும் ஓட்டு பொறுக்காது, உங்களை கொண்டு போய் விட்டு விடாது, உங்களை காட்டி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளாது, தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளாது. இப்படி மக்கள் திரளை கண்டவுடனே ஆணவம் பிடித்து இங்குள்ள தலைவர்கள் அடைய மாட்டார்கள். எந்த நேரத்திலும் தூய்மையோடு இருப்பார்கள். நேற்று எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இந்த மாநாடு நடத்திய பிறகு நாளைக்கும் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்களே, இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்களே, அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு காலத்திலும் பாழாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள. ஏதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால், அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்கம் வகிக்க கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு பாடுபட முடியாமல் விளைவகக்கூடிய நிலையிலே, பதவிக்காக அலையக்கூடிய நிலையிலே, புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையிலே, அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையிலே அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் சார்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எதற்கு சொல்றேன்னா, அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களுக்காக உழைப்பதில், உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும், அதுதான். வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. இதுல ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெற மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு அப்படி பெறணுங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, நாங்க கூட மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால் தான் நாங்க கூட சரியா இருக்க முடியும். அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள், பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள், பஞ்சாயத்து போர்டு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள். அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள், அந்த வாரியங்களை பெறமாட்டார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். அதுக்குத்தான் நீங்க வந்திருக்கிறீங்கிறதையும் உளவுத்துறைக்கு சொல்றேன். அப்ப இந்த தமுமுகன்னு ஆரம்பிச்சதை எதுக்கு ஆரம்பிச்சோன்னு கேட்டா, இந்த மாதிரி முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி ஓட்டு பொறுக்கண்டு போய் எல்லாம் சீரழிஞ்சு போயிட்டாங்க, நாங்கள் உங்களுக்காக பாடுபடுவோம், இறைவன்ட்டு அதுக்கான கூலி கிடைக்கும், இந்த உலகத்தில் வாரியம் பஞ்சாயத்து போர்டு தேர்தலும் நிற்க மாட்டோம் என்று சொல்லி தான் அந்த 99 மாநாட்டில் மக்களுக்கு உறுதிமொழி கொடுத்தோம். ஆனால் உறுதிமொழி கொடுத்த பிறகு என்னாச்சு, அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஆசை வந்து அப்போ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. கிளை மாவட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம அந்த கூட்டத்தை வைத்து நம்ம அரசியல் போகக்கூடாது, அப்போ போட நான் உலகி வந்துட்டோம். இந்த முசீபத்து நான் வர ஆள் கிடையாது, இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதில் நான் அங்கே வைக்க மாட்டேன்னு உறுதிமொழி கொடுத்த அடிப்படையில் அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு என்ன செஞ்சாங்க, அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த பிறகு செஞ்சி மஸ்தான் வேலையை மிஞ்சின வேலைகள் செஞ்சார்களா இல்லையா? முஸ்லீம் லீக் செஞ்சதை விட என்னவெல்லாம் சொன்னார்கள். ஆரம்பிக்கும் போது இந்த அரசியலுக்கு போக ஆசை வந்து ஆரம்பித்தாங்கல்ல, ஆரம்பிச்சு நினைஞ்சாங்க, அரசியலை பற்றி பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்க அவங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். சுட்டி சொல்கிறேன், ஒன்றை தெளிவாக சொல்கிறோம், சும்மா சொல்லவில்லை, சுட்டி சொல்கிறேன்.
ஒரு தொகுதி அரசியலை முறியடித்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆம், முறியடிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் ஒரு தொகுதிகள் தான் என்ற அந்த நாசகார சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டு 3 மணி நேரம் ஆகிவிட்டது. நாங்கள் தெளிவாக பிரகடனம் செய்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. மத்திய சென்னை, ராமநாதபுரம், வேலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நெல்லை என 6 தொகுதிகளை குறிவைப்போம். இனி எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், நாம் யாரோடு போவோம் என்பதை விட நம்மோடு யார் வருவார்கள் என்பதை தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு கூற போகிறது என்று சொன்னார்கள். உண்மைதான். இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரக்கார் திருவை நோக்கித்தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் இன்ஷா அல்லாஹ் 7 வடமரக்கார் திருவை நோக்கித்தான் வர முடியும். இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது. வஞ்சிக்கப்பட்டவர்கள் கம்பீரமாய் பொங்கி எழுந்திருக்கின்றோம். இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது. வஞ்சிக்கப்பட்டவர்கள் கம்பீரமாய் பொங்கி எழுந்திருக்கின்றோம். இனி எவரும் நம்மை குதிரை சவாரி செய்து விட முடியாது சொல்லி அந்த மக்களுக்கு இவங்க ஆசை காட்டினாங்க. பத்தியெல்லாம் நம்ம தேர்தலுக்கு வேணான்னு சொன்னோம், போகத்தான் போறோம்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியாம், சட்டமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதின்னு சொன்னவங்க தேர்தலுக்கு போய் நாடாளுமன்றத்தில் 1 தொகுதி கொடுத்தாங்களா? கொடுக்கல. நாடாளுமன்றத்தில் 6 தொகுதி இருந்தால் சட்டசபையில் 6 36 தொகுதி ஆகிட்டது. ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 தொகுதி என்று சொன்னால் 36 சட்ட முஸ்லீம் லீக் மாதிரி இந்த ஒத்த சீட்டு 2 சீட்டு முடிஞ்சு விட்டது. அந்த கலாச்சாரம் முறியடிக்கப்பட்டு விட்டது. கட்சி ஆரம்பித்து 3 மணி நேரம் மேடையில் பேசுகிறார், 3 மணி நேரம் ஆகிவிட்டது. அதை ஒழிச்சிட்டோம். இதை சொல்லி ஆசை காட்டி தான் அந்த மக்களை கொண்டு வந்தாங்க. நான் சொன்னது நடக்காது, நீங்களும் முஸ்லீம் லீக் மாதிரி தான் ஆகுங்க கடைசியில் என்று நம்ம சொன்னதை அலட்சியப்படுத்தி விட்டு என்ன செஞ்சாங்க, கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ எத்தனை சீட்டு உங்களுக்கு கிடைச்சி? நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதாவோட போய் கூட்டணிக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, ஸ்டாலினோட கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, சேர்க்குவாங்களா சேர்க்கலையான்னு அந்த மாதிரி நிலையில் இருந்துச்சா இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னையும் சொன்னார் பாருங்க, என்னோட இருக்கான்னு சொன்னாரோ அதெல்லாம் இருந்துச்சான்னு நீங்கள் பாருங்கள். எம்எல்ஏ வேண்டும் என்பது மட்டுமே எங்களுடைய அரசியல் பயணத்தில் முக்கிய விஷயங்கள் அல்ல, அது எங்கள் பயணத்தின் சில அம்சங்கள் மட்டும்தான். அரசியலை மாற்றியமைப்போம், அதிகாரத்தில் பங்கெடுப்போம் என்ற முடக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் முற்றிலும் மாறுபட்டது. இங்கே கட் அவுட் கலாச்சாரத்தை பார்க்க முடியாது, தனிநபர் துதிபாடலை பார்க்க முடியாது. தனிநபர்களின் துதிபாடலுக்கு இந்த கூட்டம் பலியாகாது. மலிந்து கிடக்கக்கூடிய தமிழக அரசியலை நிமிர்த்தி சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணியை தான் மனிதநேய மக்கள் கட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை பெறணுமா? சும்மா இந்த ஓட்டு பிரிக்க 2 சீட்டு 3 சீட்டுக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நாங்களும் அதிகாரத்தில் உட்காருவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம். அந்த மாதிரியா தான் நாங்கள் பெரிய சக்தியாக வந்துடுவோம், 40-50 சீட்டில் ஜெயிப்போம், அவங்களுக்கு கூட்டணிகள் தருவாங்க, போயஸ் கார்டன் எங்களை இன்னும் கெஞ்சும், அறிவாளம் எங்களுக்கு கெஞ்சி வருவார்கள், 40-30 சீட்டை வாங்குவோம், அதில் 30 இடத்துல ஜெயிப்போம், எங்கள் ஆதரவு தான் ஆட்சி அமைக்கணும்னு வரும், அப்போ எங்களுக்கு ஒரு 4 மந்திரியை கேட்போம், அப்போ அதிகாரம் இப்படி சொல்லி தான் இந்த அப்பாவி மக்களை சமுதாய போராடினா தான் வெற்றி பெற முடியும், அரசியலுக்கு போகாதீங்க என்று நம்ம வளர்த்து வைத்திருந்த மக்களை ஏமாற்றி அவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ பேர் எந்த மாதிரி உருவாக்கப்பட்டவர்கள்? தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று சொல்லி உருவாக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்கள வைத்து இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தப்ப என்ன ஆச்சு? இன்னும் சொல்ல போனால் அந்த சின்னத்தில் கூட போட்டிடுற விஷயம் இருக்குல்ல, எந்த சின்னத்தில் போட்டிடுவோம் அப்படின்னு சொன்னால் அதையும் சொல்கிறாங்க பாருங்கள். நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு தனித்த அரசியல் அடையாளம் இருக்கக்கூடாது என்பதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திட்டம். அதை தான் அவர் நீண்ட காலமாகவே தமிழகத்தில் அமல்படுத்தி வந்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொல்ல வேண்டுமென்றால், உங்களுக்கு தெரியும், 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி முஸ்லீம் லீக்குக்கு ஒதுக்கப்பட்டது, வேலூர் தொகுதி. அதில் போட்டியிட்டவர் பேராசிரியர் காதர் மொய்தீன். ஆனால் அவருக்கு என்ன சின்னத்தில் போட்டியிட உத்தரவிடப்பட்டது என்றால் உதயசூரியன் சின்னத்தில். அப்போ என்ன இவங்க சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டணி வைப்பதன் மூலமாக அவங்களுக்கு தனி சின்னத்தில் போட்டியிடக்கூட மறுக்கிறார்கள், அதெல்லாம் மாற்றி அமைக்க கொண்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ ஜவாஹரில் பேசினார், இவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், அவரோட இன்னொருத்தர் அப்துல் சமதுங்கிறவர் எம்எல்ஏவாக இருக்கார். இவங்க எந்த எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அதை நம்ம சொல்ல வேணாம், அவரே சொல்கிறாரு கேளுங்க. எந்த மாதிரி எம்எல்ஏவாக இருக்கார் இவர் சொன்ன அவ்வளவும் அந்த முடிஞ்சு வச்சான்னு பாருங்கள். கட்சிகள்லாம் நடந்துக்கும் போது வேற வழி இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில தான்
இரட்டை இலை சின்னத்திலோ உதயசூரியன் சின்னத்திலோ இந்த கட்சிகள் போட்டி போட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு. அப்படிதான் இருக்கிறதா? அதான் உண்மையா? இல்லை, அதாவது வந்து ஒரு நேரம் இருந்தது, அதை பற்றி கவலைப்படாமல் அண்ணன் சொல்லி காமிச்ச மாதிரி ஒரு கட்சித்தாவல் தடை சட்டம் வருவதற்கு முன்னால் அது பிரச்சனையே இல்லை பெருசாக. அவங்க வந்து வெற்றி பெற்ற பிறகு தன்னை யார் என்று சொல்லிக்குவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லை. நாம் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும், நம்முடைய கட்சி என்று பதிவு செய்யப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை ஒரு சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போறது என்பது எதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு போன்றவர்கள் நாங்கள் நினைக்கிறோம்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள். அப்போ எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நாங்கள் வந்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பேச ஏற்கனவே அதை அவர் குறிப்பிட்டார். அந்த பெரியண்ணன் மனப்பான்மையோடு இருக்கிற கட்சியினுடைய கொறடாவினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற அப்படி இவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி உங்களால அந்த சுதந்திரத்தை முழுவதுமாக உங்களால கையில் எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இப்போதைய சூழல்ல அது முடியாது. ஏன்னு சொன்னா, முதல் அடிப்படையிலேயே நீங்க வந்து எந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுகிறீர்களோ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நீங்கள் பதிவு செய்யணும். இப்ப நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நான் இந்த கட்சியிலிருந்து முதல்ல ரிசைன் பண்ணிட்டு நான் எந்த கட்சி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறேன் நினைக்கிறேனோ அந்த கட்சியினுடைய உறுப்பினராக மாறினால்தான் அந்த கட்சியினுடைய சின்னமே எனக்கு கிடைக்கும். அப்ப அடிப்படையிலே அது வந்து பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை நான் மனிதநேய மக்கள் கட்சியுடைய உறுப்பினராக இருந்து கொண்டு இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தில் நான் போட்டியிடும் போது அது வந்து மனு பரிசீலனைக்கு வரும்போது தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஆபத்தும் அங்க ஏற்படும். இப்ப இருக்கிற சூழல் அதுதான். அப்ப இதெல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் சொல்லிட்டு போகும்போது அங்கே உங்களுடைய முழு சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கான பல்வேறு தடைகளும் அங்க வந்து அதனால் உங்களுக்கு ஏற்படும். அப்படின்றதால தான் மனிதநேய மக்கள் கட்சி துவக்கமே நாங்க வந்து முதல்ல தனி சின்னம் தனித்த நிலையில தான் நாம் இருப்போம், கூட்டணி கட்சிகளின் சின்னத்தில் நாம் நிற்க மாட்டோம் என்ற அந்த கொள்கை முழக்கத்தோடு தான் மனிதநேய மக்கள் கட்சி முதல்ல வந்தது. அது வந்து 2011 3 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கி 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய வெற்றியின் தாக்கம் அதுவரைக்கும் இருந்த முஸ்லீம் லீக்கு ஏணி சின்னத்தை வாங்கி நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு 4 கட்சிகள் தான் சட்டமன்ற பதிவு. ஒன்று ஆளும் அதிமுக, இன்னொன்று எதிர்ப்பு. அப்துல் சமத் அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்தப்பறம் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க சொல்ற பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து அல்லது அந்த கட்சிகளினுடைய சின்னங்கள்ல நேரடியா போட்டியிடுகிற ஒரு நிலை வருகிற போது இந்த எங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ இருந்தாதான் எங்க பிரச்சனையை பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் பெரிய கட்சிகள் நீங்கள் கூட்டணி வைக்கிற அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ வேறு எந்த கட்சிகளாக இருந்தால் அந்த கட்சிகள் இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமல் அவங்க பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கிறதா? இல்ல, அப்படி அதாவது மற்ற சமூகத்தை காட்டிலும் முஸ்லீம் சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய எல்லா பெரிய கட்சிகளிலும் அவரவர்களுக்கான சிறுபான்மை பிரிவு இருக்கிறது, அவர்களுக்கான நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த பிரதிநிதித்துவம் பேசாத ஒன்றை நாம் போய் பேசிடுவோம், அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்கான்னு இல்ல. அதுக்கான சூழலை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. என்ன சொன்னா, திட்டமிட்டு சிறுபான்மை சமுதாயம் அந்த சட்டமேற்றவுடைய அவைகளுக்கு போக முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை கல்வி பொருளாதார நிலைகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட சச்சார் குழு ஆய்வறிக்கை அதான் சொல்லுது. இவங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்றத்தினுடைய இடங்கள் திட்டமிட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்க 234 தொகுதி இருக்கு, 65 லட்சம் முஸ்லீம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் கூட 1 லட்சம் வாக்கு கொண்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை. இல்ல, இப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அப்துல் சமதுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற ஒரு இயக்கத்திற்கும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும். நீங்க போய் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் அங்க முன்வைக்கணும் அப்படின்னும் போது பெரிய கட்சிகளினுடைய சின்னங்கள்ல போட்டி போட்டு நேரடியா நீங்க அப்படியே தேர்ந்தெடுக்கப்பட்டு போலாமே, இதுல என்ன பிரச்சனை? அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல், துவக்க சிக்கலே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. துவக்க சிக்கலே நீங்க வந்து இவ்வளவு நாள் ஒரு கட்சியை நடத்துகிறீர்கள், அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க, அந்த அங்கீகாரமே முதல்ல அடிபட்டுரும், நீங்க அந்த உறுப்பினராக இருக்க முடியாது. அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் அரசியல் காலத்தில் பயணிக்கிறது வந்து அது சரியான போக்கு அல்ல, ஒரு வளர்ச்சியை நோக்கி போக்கு அல்ல. அப்படின்றதால வேண்டி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் பதவிகளை அனுபவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதுதான். என்ன சொல்றாருன்னு என்ன சொல்லி நீங்க மக்கள்கிட்ட நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, அரசியல் அதிகாரம் பெற போறோம்னு சொன்னீங்க, ஒத்த சீட்டு 2 சீட்டெல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்னீங்க, எங்களை நோக்கி தான் கோபாலபுரமும் போயஸ் கார்டன் வரணும் என்றும் சொன்னீர்கள், கட் அவுட் கலாச்சாரம் இல்லைன்னு சொன்னீர்கள்,
மற்ற முஸ்லீம் லீக்கு, தேசிய லீக்கு அவங்கெல்லாம் செஞ்ச அநியாயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்கள். சொல்லி தான் என்ன செஞ்சீங்க, அந்த மக்களை ஆர்வமூட்டி நமக்கு அரசியல் அதிகாரம் வரப்போது போல இருக்குது என்று சொன்னீர்கள். இப்போ என்ன சொல்கிறீங்க? இப்போ ஓப்பனாக ஒத்துக்கிறார். இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜவாஹிர்லாவும் சரி, அப்துல் சமதும் சரி, அவங்க அந்த மனிதநேய கட்சிக்காரங்களே இல்லை, அதை ராஜினாமா பண்ணிட்டு தான் செய்ய முடியும். உலகத்துக்கு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் செயலாளரே கிடையாது அவங்க. அப்படி சொன்னார்கள், ஏன்னா எம்எல்ஏ பதவி போயிடும். அவங்க திமுக சின்னத்தில் ஓட்டி அந்த 2 சீட்டை வாங்குறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திமுகவுடைய சின்னத்தில் போட்டிடுறதை ஒத்துக்கொள்கிறாங்க. இதை கலைஞர் சதி பண்ணுறாரு, எங்களை அழிக்க நினைக்கிறார் என்று சொன்ன வாய் ஸ்டாலின்கிட்ட போய் என்ன செய்கிறது, திமுக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போனால் என்ன செய்யும், திமுக உங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி கொடுக்கணும். இவங்க கொடுத்தா தான் தேர்தல் கமிஷன் அந்த சின்னத்தை கொடுப்பாங்க. இவர்கள் எங்களின் உறுப்பினர்கள் என்று சொல்லி தான் அந்த சின்னத்தை கொடுக்க முடியும். அப்போ உறுப்பினர் கார்டு வாங்குறாங்க. அப்போ 2 கட்சியில் ஒருத்தர் உறுப்பினராக இருக்க முடியாது. இவங்க எந்த கட்சியை பெரிய உத்வேகமாகவும் பயங்கரமாக பில்டப் பண்ணி ஆரம்பித்தாங்களோ அதை விட்டு அவங்களே வெளியே திமுகவில் உறுப்பினராகி இப்போ திமுக எம்எல்ஏவாக ஆகிட்டாங்க. இதுதான் அரசியல். இந்த இதில் அந்த ஆசை, பதவி ஆசை வந்து விட்டது என்று சொன்னால் எவ்வளவு கேவலம். என்ன இதில் ஆரம்பிச்சிங்க, தளதலே அடித்து நான் சொன்னேன் இதான் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லி கேட்டிங்களா? இப்போ என்ன ஆச்சு, நீங்களே அந்த கட்சியில் இல்லை, வெளி மக்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்கிறீங்களே தவிர நீங்கள் இப்போ திமுக உறுப்பினர். மனிதநேய மக்கள் கட்சின்னு சட்டசபையில் சொன்னீங்கன்னா உங்களை கோர்ட்டில் கேஸ் போட்டான்னு வைங்க, உங்களுக்கு பதவி போயிடும். இவர் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து கொண்டு திமுக எம்எல்ஏவாக இருக்கிறாருன்னு சொன்னார்னா எம்எல்ஏவாக இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான அளவில் நீங்கள் திமுகவுடைய ஒரு உறுப்பினராக நீங்கள் மாறிட்டீங்களே. மாறி இப்போ என்ன செஞ்சீங்க, ஒன்றும் கிடையாது, கடைசியில் முடிஞ்சு வச்ச கதை. சரி, அதுக்கடுத்து என்ன செய்கிறேன்னு கேட்டால், அந்த அரசியல் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொன்னதாகிடுச்சா, அதுக்கப்புறம் திமுகவில் சேர்ந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த காதர் மைதி, அப்துல் லத்தீஃப் எல்லாம் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க என்று சொல்லி நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி தான் திமுக உண்டாக்கணும். அவங்க செஞ்ச அந்த செயல்களை சுட்டி காட்டி தான் நம்ம பக்கம் ஆட்களை கொண்டு சேர்த்த மக்களை. நாங்கள் அந்த மாதிரி போக மாட்டோம், இந்த சாக்கடையில் இறங்க மாட்டோம், பிரச்சனைன்னா கூட்டத்தை திரட்டி போராடுவோம், போராட்டத்தின் மூலம் வெற்றி, தேர்தலில் போட்டிட்டு வெற்றி இல்லைன்னு சொன்னோம்ல. கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அந்த அற்பமான அந்த ஒத்த சீட்டுக்காக வேண்டி புகழ்வது என்று சொன்னால் அப்படி ஜால்ரா அப்துல் சமதை மிஞ்சுகிற வகையில், அப்துல் லத்தீஃபை மிஞ்சுகிற வகையில், காதர் மைதனை மிஞ்சுகிற வகையில் என்ன செய்கிறாங்க, ஜெயலலிதா போட்டிட்டு 39 சீட்டு தான் மொத்தமே தமிழ்நாட்டில். அதில் போட்டிட்டு ஜெயலலிதா பிரதமர் ஆக முடியுமா? சட்டசபையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு சீட்டு அந்த அம்மா கொடுத்ததுனால அந்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேசுகிறாரு, நீங்கள் தான் பிரதமருங்கிறாரு. அப்புறம் சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே கொஞ்ச நாள்லேயே அதே தேர்தலுக்கு தான் திமுக நினைக்கிற ஆட்சி தான் வரப்போது, இந்த ஜெயலலிதாவுடைய கனவு பலிக்காதுங்கிறாரு. அந்த 2 விடையும் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் பொருள் என்றால் இறைவன் நாடுவான். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில டெல்லியில ஆட்சி அமையும் போது முழுமையார் நான் தான் என்று ஒருவர் வளர்ச்சியின் பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு பனிமூட்டத்தை கட்டி கொண்டு இருக்கின்றார். இன்னொருவர் நான் தான் இந்த பிரதமர் என்று நாற்காலி ஆசையிலே 40 நமதே என்று சொல்கின்றார். ஆனால் உதய சூரியன் உதிக்கும் போது அந்த பனிமூட்டங்கள் எல்லாம் தூளாக கலைந்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு தான், அதாவது அந்த தேர்தலில் தான் ஜெயலலிதா பிரதமர்னு சொல்லி போட்டிக்கிட்டாங்களா, அந்த தேர்தலுக்கு தான் சொல்கிறாரு அம்மா தான் பிரதமர், நீங்கள் தான் பிரதமர். எப்படி ஒரு லாஜிக் இருந்தால் கொடுத்து பேசுவானா? 35-40 சீட்டில் போட்டிக்கிட்டு பிரதமர் ஆக முடியுமா? 270 சீட்டுக்கு மேலே வாங்கினா தானே பிரதமர் ஆக முடியும். ஜெயலலிதா பிரதமராக எப்படி ஒரு சான்ஸ் இருக்குது? சான்ஸே இல்லைங்கும் போது கூட என்ன செய்கிறாங்க, நீங்கள் தான் பிரதமர். அந்த சீட்டு கொடுக்கல ஜெயலலிதா அந்த தேர்தலில் திமுகவில் சேர்றாரு. அதே பார்லிமெண்ட் தேர்தலுக்கு தான் திமுகவில் சேர்ந்து அங்கேயும் சீட்டு கொடுக்கல. அங்கே என்ன செய்கிறாரு, 40 நமதே என்று கனவில் மிதக்கிறார்கள், தூளாகுங்கிறார். பிரதமர் ஒரு 2க்கும் இடையில் 2 மாதம் தான் இடைவெளி. 2 மாதத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா தான் பிரதமருங்கிறாரு. 2 மாதத்துக்கு பின்னாடி என்ன செய்கிறாரு, 40 உங்களுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க, பிரதமர் கனவு தூளாக போக போகுது. இந்த இழிவு ஏன், எதுக்கு இந்த நிலைமை? இந்த ஓட்டு பொறுக்க போனால் மானம், ரோசம், ஈனம் எல்லாத்தையும் இழக்கணும்.
கெத்தாக நிற்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம், எவன்ட்டையும் கையேந்த மாட்டோம், எவனையும் பார்க்க பள்ளியில் நிற்க மாட்டோம். ஏன்? நாங்கள் ஓட்டு பொறுக்க மாட்டோம், பஞ்சாயத்து போடுறது வரைக்கும் வர மாட்டோம். அதே மாதிரி வந்து திமுக ஆதரித்தாலும் எல்லாம் மீறி இதெல்லாம் சொல்லித்தாங்க தமுக உண்டாக்கணும். முஸ்லீம் லீக்கும் தேசிய லீக் என்று வைத்துக்கொண்டு சமது சாஹிபும் லத்தீபு சாஹிபும் முஸ்லீம் சமுதாயத்தை வந்து அடமான வச்சுட்டாங்க. ஒரு சீட்டுக்கு போட்டிடுறாங்க. அவங்களும் 5 வாங்கினாங்க, ஒரு பார்லிமெண்ட் வாங்கினாங்க. இவங்க அது கூட வாங்க முடியல. 5 இப்போ எம்எல்ஏ சீட்டும் ஒரு பார்லிமெண்ட்டும் அவங்க வாங்கினாங்க ஒவ்வொரு தேர்தல்களையும். அந்த மாதிரி இருந்ததை கேவலப்படுத்தி விட்டு நாங்கள் அப்படி வாங்க மாட்டோம், 5 பார்லிமெண்ட்டு 30 சட்டசபை தொகுதியாக்கும் எங்கள் கூட்டணிலாம் ஆட்சி அமைக்கமாக்கும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வந்துட்டு அதை விட கேவலப்பட்டு நிற்கிறீங்களா இல்லையா? எந்த அளவுக்கு ஆட்சி புகழ்றது? சமது லத்தியம் கூட இப்படி புகழ்ந்துருக்க மாட்டாங்க. புகழ்ற காட்சியை பாருங்க எப்படிலாம் புகழ்றாங்கன்னு. திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுனாமி பேரலை போல் அடித்து செல்லப்பட்டு இந்த அலையில திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சுனாமி பேரலை போல் அடித்து சென்ற தலைமையே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் அலைதான் தமிழகம் முழுவதும் வியாபித்திருக்கின்றது என்பது உதய சூரியன் இது புறப்பட்டு விட்டான். உதய சூரியன் இது புறப்பட்டு விட்டான். உதய சூரியன் இது புறப்பட்டு விட்டான். பிரதமர் எம்எல்ஏன்னு ஒரு கௌரவம் நினைக்கிறீங்க. எவ்வளோ பெரிய இழிவான ஒரு விஷயம் வந்து இழிவாக தெரியல உங்களுக்கு. இது நம்ம என்ன சொன்னோம், எப்படி சொல்லி மக்கள்கிட்ட வந்து நம்ம அந்த கட்சி ஆரம்பித்தோம், நம்ம சொன்ன அறிவுரைலாம் அந்த சொன்னவங்க சொல்லலாம் கேட்காம நம்ம போனோமே. அதை விட கெத்தா நிமிர்ந்து நிற்கணும். அதை மானரோசத்தை விடுற மாதிரி வந்து அந்த அரசியல் முசிபத்தை வேணாண்டு வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி வரல. அதை விடங்க ஒரு மனிதன் எல்லை மாரி இதில் போய் விழுந்தா என்னவளும் ஆகும்னு சொல்லி சமரசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோமே. செஞ்சி மஸ்தானே அவரெல்லாம் தாண்டி இவங்க சமரசம். தானே புயல், இவருக்கு பேரை தானே புயல் வாத்தியார்னு சொல்லுவாங்க. தானே புயல்னு ஒரு புயல் வந்துச்சு, அந்த புயலை பற்றி புகழ்றாருங்க. அதை பாருங்கள், அந்த வீடியோ கேளுங்க. தொடர்பாக இங்கே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னபோது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய பதிலுரையில் நீங்களே அசந்து போகக்கூடிய வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த அறிவிப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் தானே புயல் கடலூர் மாவட்டத்தையும் விழுப்புரம் மாவட்டத்தை மட்டும்தான் தாக்கியது தவறு. எங்கள் மாவட்டங்களையும் தாக்கியிருந்தால் இத்தனை அழகான அருமையான வளமான நிவாரணங்கள் எங்களுக்கு கிடைக்குமே என்று பிற மாவட்ட மக்களே அசந்து போகக்கூடிய வகையில் சிறப்பான அறிவிப்புகளை செய்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தானே புயலில் கடலூர் மாவட்டம் அழிஞ்சு சின்ன பின்னமாக போச்சு. அதுக்கு சில உதவி திட்டங்களை ஜெயலலிதா அறிவிச்சாங்களே. இதை பார்த்துவிட்டு மதுரை மாவட்டத்துக்காரன் திருச்சி மாவட்டத்துக்காரங்களே விட்டு சொன்னாங்களாம், இப்படி நம்ம ஊருக்கும் தானே புயல் வராமல் போச்சே, நம்ம ஊருக்கு வந்து 1000 பேர் செத்து போனால் நல்லா இருந்திருக்குமே, இந்த அறிவிப்புலாம் கிடைச்சிருக்கமே ஆசைப்பட்டாங்களாம். இப்படி கேவலப்பட்டுலாம் சமது செஞ்சாங்களா, லத்தீஃபு செஞ்சாங்களா? இது தான் தலைதிலே அந்த தமுக ஆரம்பிச்சுமே மக்களுக்கு சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுத்தீங்களே. அல்லாமலை சத்தியம் பண்ணி அந்த சீரணி அரங்கத்தில் அத்தனை மக்களையும் திரட்டி வச்சு உறுதிமொழி கொடுத்தீங்களே. என்ன ஆச்சு? அதெல்லாம் இந்த கேவலத்தை தான் உங்களுக்கு கிடைச்சே தவிர ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர் வந்து யார் நம்ம செஞ்சி மஸ்தான் வந்து சாமி கும்பிட்டார். சரி, சிலையை கும்பிட்டாலும் மனுஷனை கும்பிட்டாலும் இஸ்லாத்தில் ஒன்று தானே. ஒரு சிலையை போய் கும்பிட்டாலும் ஒன்று தான். உசுரோடு இருக்கிற மனுஷன்ட்ட போய் இப்படி கும்பிட்டாலும் என்னது இஸ்லாத்தில் தப்பு தான். அது மனுஷன்தான். இறைவனுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாதுங்கிறது தானே. இவர் ஓட்டு பொறுக்க போகணும்னு என்ன செஞ்சார்? அந்த காட்சிகள்லாம் ஒன்று ஒன்றா பாருங்கள். இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள். இது திருவாடுதுறை ஆதீனம் உட்காந்துருக்காரு. அவர் நிற்கிட்டு செய்கிறார், ஓட்டு கேட்டு போகிறார், நின்றுக்கிட்டு ஆசி வாங்குறார். இது இப்படி செய்யலாமா இஸ்லாத்தில்? நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா நமக்கு அதே ஒரு மரியாதை கொடுத்தா தான் நம்மெல்லாம் அங்கே போவோம். நாம் நின்று கொண்டும் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டும் தான் ஒரு சபையில் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் அதை போக மாட்டோம்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு இடத்த பார்க்க போகிறேன்னு சொன்னால் அவர் என்னை மதிக்கணும். அவர் உட்காந்துட்டு என்னன்னு கேட்டார்னா போன வேலை திருப்பி வந்துடணும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீ ஒரு இயக்கத்தின் தலைவனாக சமுதாயத்தின் சார்பாக நீ போகிற, அப்போ என்ன செய்யணும்? உனக்கு ஒரு சீட்டை போட்டு அவர் உட்கார வைக்க முடியலை. அவர் உட்காந்துட்டு உனக்கு ஆசி வழங்குறாரு. இதை வந்து செஞ்சி மஸ்தானுடைய செயலுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? ஏன் இந்த நிலை வருது? இதுதான் வரும். இது வியப்படைய ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து இந்த பூமி பூஜை செய்வது இஸ்லாத்தில் கூடுமா? பூமி பூஜை, அந்த பூஜை பொருள் சம்பளம் அந்த பிற மதத்துடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் அந்த பூஜை செய்கிறது கூடாது.
அந்த இமேஜை நீங்கள் பாருங்கள். அந்த பூஜை செய்கிற காட்சின்னு நீங்கள் பார்க்கலாம். இது பூமி பூஜை செய்கிறார், போஸ் வேறு கொடுக்குறாரு. இந்த தொப்பி போட்டு போஸ் கொடுக்குறாருல, பூமி பூஜை இது இஸ்லாத்தில் உண்டா? அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சி மஸ்தானுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்ன்றேன். இந்த நிலைக்கு என்ன காரணம்? இந்திய அரசியலில் ஓட்டு பொறுக்க இறங்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஆதரவாளராக நீங்கள் ஒரு ஓட்டு போடுறவராக இருக்கலாம். இந்த தேர்தலில் நம்ம ஸ்டாலின் ஆதரிக்கலாம், ஆதரிச்சுட்டு போங்க. இந்த தேர்தல் அவர் ஆதரிக்கலாம், ஆதரிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான் நம்ம முஸ்லீம்கள் செய்ய முடியுமே தவிர, இவர்கள் பதவிக்கு போவதற்காக வேண்டி பின்னாடி லோடோன்னு அடைஞ்சிங்க என்று சொன்னால் இஸ்லாத்தை என்ன செய்வாங்க, காவு கொடுப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். இன்னொருத்தர் முந்தி சென்ற தேர்தலில் 2 எம்எல்ஏ அவங்களுக்கு இருந்தாங்க. இப்போ 2 பேர் இருக்கிற மாதிரி ஜெயலலிதா கூட அஸ்லம் பாஷான்னு ஒரு ஆள், இவர் ஜவாஹர்ல ஒரு ஆள். ஜவாஹர்லா பூமி பூஜை செஞ்சிட்டாரா, அஸ்லம் பாஷா எம்எல்ஏவாக இருந்தார். அவர் அந்த பூஜை செய்கிற காட்சியை பாருங்கள். அதுவும் பூமி பூஜை தான். பிரமத சடங்கு பிரகாரம் இதெல்லாம் செஞ்சு பூஜை செய்யக்கூடிய ஒரு காட்சி யார்? அவர் ஒரு எம்எல்ஏ தான். இதான் ஆகும். நேற்று வரைக்கும் இப்படி இருந்திருப்பாரா? இந்த அரசியலில் போகிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு மக்களுக்கு போதனை செஞ்சவர்கள் என்ன மாதிரி ஆகிட்டாங்க? இந்த பூமி பூஜை செய்கிற அளவுக்கு பார்த்துட்டீங்க. அதே மாதிரி இந்த ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சோம்? அந்த தேர்தல் பிரச்சாரம் லத்தீஃப் இப்படி கும்பிட்டுட்டு ஓட்டு கேட்டார். அதை படம் எடுத்து போட்டு நம்முடைய பத்திரிகையில், உணர்வு பத்திரிகையில் போட்டு ஓட்டுக்காக கும்பிடு போடுவதா, கூளை கும்பிடு போடலாமான்னு கிண்டல் பண்ணணும். அப்போவும் இவர் ஜவாஹரில் இருந்தார். இப்போ அவர் ஓட்டு கும்பிடு போடுறாரு. அந்த படத்தை பாருங்கள். இந்த கும்பிடு எதுக்கு? இது இன்னைக்கு செய்யலாம்னு அவனை குறை சொல்லாமல் இருந்திருக்கானு. நேற்று லத்தீஃபு சமதெல்லாம் கும்பிடு போட்டு ஓட்டு கேட்டதை குறை சொல்லிவிட்டு, இன்றைக்கு இந்த ஒரு ஒத்த ஓட்டுக்காக வேண்டி இந்த சீட்டில் நான் உட்காரணும் என்பதற்காக வேண்டி இந்த கும்பிடு நீங்கள் மற்றவங்க கும்பிடு போட்டால் அவன் குறை சொல்லிகிட்டு இருக்கல. நீங்கள் கும்பிடு போடுவது தவறு என்று பிரச்சாரம் செய்தான மக்களை வென்றெடுத்தீங்க. அந்த கும்பிடு நீங்கள் மக்கள் கும்பிடு போடுறீங்க இந்த ஓட்டுக்காக வேண்டி, அந்த கும்பிடு போடக்கூடிய காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி தாரே தப்பட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம்னு போனால் பல சமரசம் பண்ண வேண்டியிருக்கும். கும்பிடு போடணும், தாரை தப்பட்ட ஊர்வலம் போகணும், அந்த தேர்தல் வேலை பார்க்கணுன்னு சாராயம் வாங்கி கொடுக்கணும், இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லா நெறிமுறைகளையும் மீறணும். இந்த மாதிரி தாரை தப்பட்டையெல்லாம் செய்யலாமான்னு சொல்லி இந்த ஜவாஹர்லாவிலேருந்து நான் உட்பட எல்லாருமே பேசியிருக்கிறோம். அவர் ஓட்டு கேட்டு போகும்போது தப்பட்டை அடிச்சுக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். அவர் ஓட்டு கேட்டு போகிறாரு, அந்த தப்பட்டை இதெல்லாம் மற்ற சமுதாய மக்களுக்கு சாதாரணமாக தெரியும், பிரச்சனை இல்லை. முஸ்லீம்களை பொறுத்தவரை செய்யக்கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் பண்ணி வந்தோம், இவர் உள்பட. அந்த பிரச்சாரம் பண்ணியவர் ஏன் இப்படி மாறினார்? மாற்று நீங்கள் செஞ்சி மஸ்தானை போய் கேட்குறீங்க. இதுதான் இந்த தன்மை. அதுதான் அந்த விஷத்தை குடித்தா எப்படி சாவுவோமோ, இந்த தேர்தல் அரசியலுக்கு போனீங்கன்னா நீங்கள் இஸ்லாத்தை இழந்து ஆகணும். இஸ்லாத்தை விட்டு எல்லா சமரசம் பண்ணால் மட்டும்தான் அந்த ஓட்டு பொறுக்க முடியும். நீங்கள் உண்மை முஸ்லீம்களாக வாழ நினச்சிங்கன்னா ஓட்டு போடுறவங்களா மட்டும் இருங்க. அவன் சொன்னான் போடுறேன், இவன் சொன்னான் போடுறேன்னு, அவனாக்க போகிறேன்னு போனீங்கன்னா அவங்க எம்எல்ஏ வருவாங்க, சம்பளம் வாங்குவாங்க, ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் வருவாங்க, அவங்க வாழ்க்கை வளமாக்கி கொள்வதை தவிர சமுதாயத்துக்கு எதாவது கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ அவர் முருகனுடைய விழாவில் கலந்து கொண்டாருங்கிறீங்க. அப்போ இதே ஜவாஹர்லா ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். அந்த எம்எல்ஏவாக இருக்கும்போது சத்தியாகப்பர் ஆலயத்தில் தேரோட்டத்தின் விழா நடக்கிறது. அதில் போய் பங்கெடுக்கிறார் இவர். அந்த படத்தையும் பாருங்கள், பேப்பரில் செய்தி இது. அப்போ அந்த தேரோட்டத்தின் காட்சி அதில் போய் என்ன செய்கிறாரு? அந்த ஏகத்துவ கொள்கையை பேசினவர் அதில் கலந்து கொள்கிறாரு. இப்போ செஞ்சி மஸ்தான் செஞ்சது ஒன்றா இல்லையா? என்னையை கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா செஞ்சி மஸ்தான் இஸ்லாத்தின் வேஷம் போடலை. அவர் திமுக, அவ்வளோதான். நான் முஸ்லீமை பாதுகாவலன்னு சொன்னாரா? இஸ்லாத்தை பேண போகிறேன்னு சொன்னாரா? இந்த மாதிரி செஞ்சவனெல்லாம் கண்டிச்சாரா? அவராக தான் இருக்கிறாரு. நான் ஓட்டு பொறுக்க எல்லாரும் செய்கிற மாதிரி நான் செய்வேன், ஓப்பனாக செஞ்சுட்டு போகிறார். நீ என்ன சொன்னீங்க? இதெல்லாம் தப்புண்டிங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுன்னீங்க. நீங்கள் தேர்தலுக்கு போனால் இதெல்லாம் இழக்க வேண்டி வரும்னு சொல்லி தான் இதை உண்டாக்குனீங்க. மாற்று அரசியல் நினைச்சிங்க. மாற்று அரசியலுக்கு போனீங்களே தவிர எங்கே மாற்று அரசியல் எங்கே? அந்த மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது உங்களுடைய முழக்கம் என்ன? மாற்று அரசியல் ஆரம்பிக்க போகிறோம், ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ், இங்கிலீஷில் வர ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் உண்டாக்க போகிறோம். நீங்களே இது ஆல்டர்னேட்டிவா? அதுவேவா? அதே தானே செய்றீங்க. கும்பிடு போட்டிங்களா? நீங்கள் தானே பண்ணீங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு எம்எல்ஏ மணப்பாறையில் போட்டிட்டார்ல, சமது பேட்டி கொடுத்தார்ல, அவர் என்ன பண்ணுற காட்சியை பாருங்கள். அவரை கும்பிடுறாரு, அவர் கும்பிட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி இன்னொரு காட்சியும் பாருங்கள். கோயிலில் போய் என்ன செய்கிறாரு? சாமி கூட கூப்பிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி பாருங்கள், ஒரு கோயிலுக்கு போகிறாரு,
டிவியில் வந்த நியூஸு நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறார். இதெல்லாம் பிற மத மக்களுக்கு வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். இந்த ஆட்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணியவர்கள்? இதே மாதிரி காரியத்தை முஸ்லீம் லீக் செய்யும் பொழுது என்ன செஞ்சார்கள்? இதே மாதிரி காரியத்தை தேசிய லீக் செய்யும் பொழுது, லத்தீப் சாஹிபுடைய ஜமாத்தில் செய்யும் பொழுது என்ன செஞ்சார்கள்? முஸ்லீம்களுடைய எம்எல்ஏ நாகூரில் நிஜாமுதீன் என்பவர் போட்டிட்டார். அவருக்கு வந்து இந்த கோயிலில் பரிவட்டம் கட்டிட்டாங்க என்று சொல்லி பத்திரிகையில் தலையங்கள் எழுதி திட்டினார்களா இல்லையா? அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க? அதே அவங்க செய்கிறாங்க. அதை மாற்றி அமைக்க தேசிய லீக்கின் சார்பாக செய்வதை நாங்கள் மாற்றி அமைக்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செய்கிறீங்க. மற்றவன் செய்கிறான்னு சொன்னால் அவன் யாரையும் குறை சொல்லலை, அவனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதான்ப்பா நாங்கள் அரசியல் தான்ப்பா நடத்துகிறோம். நீ என்ன சொல்லி இந்த அரசியல் ஆரம்பிச்சிங்க? அப்போ இதுக்கும் செஞ்சு இப்போ இந்த சாக்கடையில் விழுந்தா எல்லாரும் அப்படி தானே இருக்கிறீங்க. யார் விழுந்தாலும் சரி, இஸ்லாத்தை உங்களுக்கு பேண முடியலையே, அதை நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனாங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, பாருங்கள், இந்த கேளுங்க, ரெண்டு வீடியோ போடுறேன். நம்முடைய நாகூர் அனிபா அவர்கள் போய் நம்முடைய ஆம்பூர் தொகுதியில் போய் நின்றார்கள். அப்படி வாணியம்பாடியில் ஆம்பூர் ஹனிபா அவர்கள் நின்றார்கள். அவர் சொன்னார், இறைவனை வணங்கிய கையால் மற்றவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று எங்களை இஸ்லாம் அந்த இதிலிருந்து நான் வெளியே வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்தது. நான் சொன்னேன், சமதவர்கள் மணப்பாறைக்கு வந்தபோது நான் சொன்னேன், எப்படியும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக நமது பொய்யாமொழி அவர்கள், மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வருவார், அவருடைய ஆதரவு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். அதோடு மட்டுமல்ல, நிச்சயமாக கழக தோழர்கள் பொதுமக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், நீங்கள் பயப்படாமல் தேர்தல் வேலை செய்யுங்கள் என்று சொன்னேன். அவர் என்ன சொன்னார், அதுக்குன்னு நம்மளால சும்மா இல்லை, அவர் தொப்பையெல்லாம் கட்டி நாமத்தை திருநூறு பூசி குங்குமம் வச்சு சந்தனம்லாம் அடிச்சு விட்டீங்க அவருக்கு. ஆனால் அருமையான சட்டமன்ற உறுப்பினர் உள்ளபடியே அவருடைய தலைவர் வைத்திருக்கிற அன்பு என்பது அவர்களுக்கிட்ட ஒரு மரியாதை. அந்த எங்களுடைய தலைவர் என்று சொல்வார், அவருடைய பொதுச் செயலாளர். எனவே தலைவர் மீது போட்டிக்கிட்டார்ல அப்துல் சமது, இப்போ எம்எல்ஏவா இருக்கார் பாருங்க, இந்த பேட்டி கொடுத்தார்ல திமுக உறுப்பினர் ஆகிட்டோம்னு, அவரை வச்சுக்கிட்டு நேரு சொல்கிறாரு, வாணியம்பாடியில் தேர்தல் நடந்துச்சு, ஜெயலலிதா காட்சியில் வந்து வாணியம்பாடியில் இறந்த உடனே அதிமுகவில் வேலுசாமின்னு யாரை நிப்பாட்டினாங்க, திமுக சார்பாக நாகூர் அனிபாவை நிப்பாட்டினாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் நாகூர் அனிபா தோற்று போனார். தோற்று போனதுக்கு என்ன காரணம்? நேரு சொல்கிறார், நாகூர் அனிபாவை ஓட்டுக்க கூட்டிகிட்டு போனோம், போகிற இடத்துலலாம் கையெடுத்து கும்பிட மாட்டேன்ட்டார். இறைவனை கும்பிட்ட கையால் நான் யாரையும் கும்பிட மாட்டேன் நாகூர் அனிபா சொன்னாராம். அப்போ திமுகவில் இருக்கிற நாகூர் அனிபா கரெக்டாக இருந்திருக்கார். முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்தவர் நம்ம செய்கிற எல்லாத்தையும் செய்கிறாருங்கிறார். அந்த சம்மதை வச்சுக்கிட்டு அது சிரிக்கிறார், சந்தோஷம் அவருக்கு. யார் அந்த நேரு பேசும் பொழுது நாகூர் அனிபா அந்த மாதிரி சொன்னார், நம்ம தம்பி அப்படி கிடையாது, இவர் பொட்டு வைக்குவார், திலகம் வச்சுக்கிடுவார், எல்லா சாமியும் கும்பிடவும் செய்வார். இந்த ஸ்டைலில் அவர் பேசுகிறாரு. அதில் வந்து உறுத்தி ஒரு மனசில் அது மாதிரி கூட மூஞ்சில் காணாம், மகிழ்ச்சி தாண்டவம் ஆடுது. ஏன்? அந்த இந்துக்கள் ஓட்டு போட்டால் போதும், நமக்கு இஸ்லாத்தை விட்டு இஸ்லாமாவது மண்ணாவது அப்படிங்கிற அளவில் அவர் நிற்கிறாரு. இதுக்கு தானடா நீங்கள் இது செஞ்சி மஸ்தானை பற்றி பேச சொல்கிறீங்க. நீங்கள் என்னைய செஞ்சி மஸ்தானை நான் ஏன் பேசினேன்? பேச வேண்டியது இவங்களே பேசினேன். இவங்க எந்த அளவில் போயிட்டாங்க, நாகூர் அனிபாட்டை இருந்த உறுதி கூட இவங்கள்ட்ட இல்லை. நாகூர் அனிபாவை நம்ம பல தடவை குறை சொல்லியிருக்கிறோம், இப்போ தான் இந்த செய்தி எனக்கு தெரியுது. அந்த பையன் அந்த கரெக்டாக இருந்திருக்காரு, அவர் தர்கா பாட்டு அதெல்லாம் பட்டு சிறுக்கு வச்சுட்டாருலாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருந்த ஒரு மனுஷன் கூட அல்லாவை கும்பிடுகிற கையால் யாரையும் கும்பிட மாட்டேன் என்று சொல்லிட்டு உறுதியாக நின்று தோற்று போனார். அவர்கிட்ட இருக்கிற உறுதி யார்கிட்ட காணா? முஸ்லீம் சமுதாயத்துக்கு பாடுபட போகிறாங்களாம், மாற்று அரசியல் செய்ய போகிறாங்களாம், நாங்கள் வந்து அரசியல் அதிகாரத்துக்கு போகிறோம், இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், சுயமரியாதையை பேண போகிறோம். அதை விட இவர் வந்து முஸ்லீமே இல்லைங்கிறார் நேரு இன்னொரு பிரச்சார கூட்டத்தில். அதுக்கு சிரிக்கிறாருங்க. இவர் முஸ்லீமே கிடையாது, நம்ம ஆள் இவர் சொல்கிறார். அந்த வீடியோ பாருங்க. கையெழுத்து கும்பிடுறார். எந்த முஸ்லீமும் பட்டை எடுத்து பார்த்ததில்லை, வாய் பட்டை எடுத்துட்டான். எனவே அவரு முஸ்லீம் இல்ல, அவருக்கு திமுக மாணவரணி செயலாளர், அவர் தம்பி நம்முடைய இளைஞர் அமைப்பாளர், இப்ப கூட இளைஞர் அமைப்பாளர், அவங்க அப்பா நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர், நம்முடைய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க அப்பா. அவரு அந்த இனத்துக்காக பொதுச் செயலாளர் பதவி விட்டு நாங்க போயிருக்கிறார் தவிர அவர் உடம்புல ஒரு ரத்தம் முழுக்க திமுக
நீங்க தயவு செய்து சொல்லுங்க, இந்துக்களுக்கு இருக்கிறவங்க சொல்றேன். இவர் எந்த லெவலில் இருந்திருக்காங்கன்னு விளங்குதா? இந்த அரசியல் நான் கேட்குறேன், இந்த இதுக்கு போனால் அப்படி ஆகுதா இல்லையா? நீங்கள் நாம மக்கள் ஆதிலேருந்து சொல்லிட்டு வர்றோம், இந்த சிறுபான்மை மக்கள் வாழ்கிற நாட்டில் அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில், எந்த தொகுதியிலையும் 1,00,000 பேர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நான் படிச்சுப்பட தான் சொன்னேன், 1,00,000 பேர் கூட இல்லை. நீங்கள் போட்டிட்டு ஜெயிப்பதா இருந்தால் கூட்டணி வச்சு தானே அவனு. கூட்டணி வச்சா என்ன செய்யணும்? அவனை தூக்கி திமுகவில் கூட்டணி வச்சா கருணாநிதி ஒன்று புகழணும், அதிமுகவில் கூட்டணி வச்சா அவங்கள புகழணும், அவங்களோட எந்த தவறையும் நியாயப்படுத்தணும், இவங்களோட எந்த தவறையும் நியாயப்படுத்தணும், ஓட்டு பொறுக்குவதற்காக வேண்டி கும்பிடு போடணும், எல்லா ஆடம்பரம் எல்லாமே செய்யணும், பொய்களை புழுவணும், அவங்க கொடுக்குற பொய்யான வாக்குறுதியை நியாயப்படுத்தி பேசணும், ஓட்டு பொறுக்கிறதுக்கு வேலை செய்கிறவனுக்கெல்லாம் காசை வாரி இறைக்கணும், சாராயம் வாங்கி கொடுக்கணும். இதை தாங்க செய்ய வேண்டி வரும்னு தானே சொன்னோம். சாத்தியப்படாது. முஸ்லீம்கள் கேரளா மாதிரி இருந்தால் கூட போட்டிட்டு போயிடலாம். முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற தொகுதிகள் பலது இருக்குது, முஸ்லீம் மட்டும் ஓட்டு போடால் கூட ஜெயிச்சிடலாம்னு இருக்குது. இங்கே முடியாது. நீங்கள் திமுக அதிமுக அந்த மாதிரி கூட்டணி வச்சு தான் முடியும். கூட்டணி வச்சா என்ன செய்வாங்க? நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு எல்லா விதமான அனுசரணையும் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். நீங்கள் இழந்துருவீங்கன்னு இவ்வளோ பாடர் பள்ளி நடத்தணுமே பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு தொப்பியை கலட்டி அவர் பார்த்துருக்க மாட்டீங்க. சமதி எப்பவும் தொப்பியோடு தான் இருப்பார். இப்போ தொப்பி இல்லாமல் தான் மனப்பாறை போகிறான், தேர்தல் பிரச்சாரம் போகிறான், தொப்பியை கழட்டிவிட்டு உங்களில் ஒருத்தன் என்று காட்டி, எதுக்கு இந்த சாதாரண அற்பத்திலும் அற்பமான இந்த எம்எல்ஏ, உங்களுக்கு எம்எல்ஏ பெருசாக இருக்கலாம், அற்பத்திலும் அற்பமான ஒரு சின்ன ஒரு இந்த பதவிக்காக வேண்டி எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத, சம்பாதிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம் சம்பாதி, அதை தவிர சமுதாயத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாத இந்த ஒரு பதவிக்காக வேண்டி உயிருக்கு மேலான கொள்கை, மான மரியாதை அதோட பெருசு இல்லையா? மான சுயமரியாதை அதோட பெருசு இல்லையா? சுயமரியாதை இழந்து அப்போ நாவூர் அனிபா விட கேவலமாக நாங்கள் போயிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தேவையா? இதை ஒன்று நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி கீழே உள்ள ஒருத்தன் பாருங்களேன், ஒரு அது அந்த உள்ளாட்சியில் உள்ள நரசிங்கம்பேட்டை ஊரில் அந்த வீடியோ பாருங்கள், போட்டிக்கிட்டார் ஒரு இந்த நெருப்பை வணங்குறாரு. சிலை யாருன்னு கேட்டால் மாமக கட்சியுடைய ஜவஹர்லால் நெருக்கமான ஆள், முக்கியமான ஒரு பொறுப்பாளர். ஒரு சாதாரண ஊராட்சி மன்றத்தில் இந்த தேர்தலில் இவர் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சதுக்காக வேண்டி சாமி கும்பிடுறாரு, நெருப்பை வணங்குறாரு, எல்லா விதமான வழிபாடும் செய்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் இவர் அல்லாட்ட முஸ்லீமாக இருப்பாருன்னா இருக்க மாட்டார். இதை நான் சொல்லலை, எந்த மதரசா வேணாலும் கேளுங்க, எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள்ட்ட வேணாலும் கேளுங்க. இப்படி செஞ்சவர் இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக இருப்பாரா? இருக்க மாட்டார். நீங்கள் அல்லாட்ட முஸ்லீமாக இருக்க விரும்பவே இல்லை. உலகத்தில் நீங்கள் ஒரு இனம் மாதிரி ஒரு ஜாதி மாதிரி இஸ்லாத்தை ஆக்கி கொண்டு ஜாதி வரியை தூண்டி விட்டு அவன் ஜெயிக்கிற மாதிரி முஸ்லீம்களை தூண்டி விட்டு நீங்கள் போய் அந்த சீட்டில் உட்காந்து உங்களுக்கு பதவி கிடைக்கிறது தவிர உங்கள் கட்சியை விட்டு வெளியேறி கூட அந்த பதவியை தயாராக இருக்கிறீங்க. அந்த கட்சியில் உறுப்பினர் தலைவர் பொறுப்பு ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கு திமுகவில் சிறுபான்மை பிரிவாக இருந்துட்டு போயிடலாமே. அப்படி தான் வரேன், நான் உங்களை குறை சொல்லலை. நீங்கள் அதுதான் லட்சியம்னா அப்படி தான் ஆகும். நான் போட்டி இருந்தாலும் நான் என்ன செய்வேன், இந்த கேவலத்தை நாளாகி நிற்பேன். நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எவன் காலையும் விழுந்தது கிடையாது, எவனையும் கும்பிட்டது கிடையாது, எவன்கிட்டையும் போய் பள்ளிழிச்சது கிடையாது. எனக்கு கருணாநிதியில் ஜெயலலிதாவது மன்மோகன் சிங் வரைக்கும் எனக்கு தெரியும். கண்ணியமாக அழைக்கும் பொழுது குழுவாக போய் சந்தித்திருக்கிறோமே தவிர எவரையும் போய் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஏன் தெரியும் எங்களுக்கு, நமக்குண்டு ஒரு கண்ணியம், நமக்குண்டு ஒரு மரியாதை, சுயமரியாதை தான் ஒரு மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு செல்வம். அதை எந்த கட்டத்திலும் இழந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். அதனால் இதெல்லாம் என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால் இதில் போன ஆளுக்கு எல்லாருமே அப்படி தான் வருவாங்க. இப்போ எஸ்டிபின்னு ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, போட்டிடுறதுக்கு ஒரு பொம்பளையெல்லாம் பெண்களையெல்லாம் போட்டியிட வச்சு கும்பிட வைக்கிறாங்க. இவங்க அந்த படத்தையும் பாருங்கள், கும்பிட இதுதான் உங்களுக்கு ஏற்படும். இதில் போனீங்கன்னு சொன்னால் கும்பிட்டு தான் ஓட்டு கேட்குற வரும். இதுதான் கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்களும் பரவாயில்ல, உங்களுக்கு சொன்னது கிடையாது. எஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இஸ்லாமிய கட்சியெலாம் கிடையாது, இஸ்லாமியர்களுக்குள்ளே தான் களமாடுறாங்க. இஸ்லாமிய கட்சி இல்லைன்னு பிறரையும் சேர்ப்பதுன்னு சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இஸ்லாமிய நெறிமுறை அவங்களும் தான் மீறுறாங்க. இதில் இருந்து இஸ்லாத்தை நீங்கள் கடைப்பிடிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. மறுமையில் உங்களால் வெற்றி பெற முடியுமான்னா முடியாது. செஞ்சு மஸ்தான் மாதிரி என்ன செய்கிறாங்க, இவங்களும் அந்த போஸ்டர் அடிச்சுட்டு பாருங்க, ஒரு கோயில் திருவிழா நடக்கிறது, அதை திருவிழா நடத்தி வைக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக என்ன செய்ய ஜியாவுல்லா, அமீத் பாதுஷா இவங்கெல்லாம் கலந்து கொள்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்,
எஸ்டிபி ஆளுக்கு தான். அதில் போய் கலந்து கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், இது வந்து ஒரு கோயிலுக்காக வேண்டி யானை ஊர்வலம் விடுறாங்க. அந்த யானை ஊர்வலத்துடைய விழாவுக்கு போஸ்ட் அடித்து உங்களை விட்டுறாங்க. யானை ஊர்வலம் பக்த கொடிகள்லாம் வந்து கலந்து கொள்ளுங்கள்னு சொல்லக்கூடிய இதுதான். இதுக்கு செஞ்சு மஸ்தான் என்ன வித்தியாசம்? இது தானே செஞ்சு மஸ்தான் செஞ்சாருங்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் வரும். அதை விட இந்த கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், நமக்குன்னு ஒரு கண்ணியமான ஒரு பார்வை பிற மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த ஆடல் பாடு டான்ஸு, அசிங்கமான சைகைகள் செஞ்சு டான்ஸ் போடுறது, இதுகளெல்லாம் நமக்கு இல்லைன்னு தெரியும். இவங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எல்லா கட்சியும் செய்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்கள். டான்ஸ் ஆடக்கூடிய சில பேர் தொடையை மடித்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, போதையில் தடுமாறுறாங்க. இதெல்லாம் இஸ்லாம் காட்டுற வழியா? இதில் உங்களை தள்ளியது எது? எல்லாரும் செய்கிற அந்த சாக்கடையில் நீங்கள் அப்படி தான் செய்யணும். அப்படி தான் எல்லோரும் செய்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சு பாடல் கூத்து போட்டால் தான் என்ன செய்யும், மக்களை வந்து ஈர்க்க முடியும்னு ஆகிட்டீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்காக வேண்டி ஆகிரத்தை இழக்கிறதுக்காக வேண்டியா, மறுமையில் நஷ்டப்படுறதுக்காக வேண்டியா, அல்லாட்டி நீங்கள் தப்பிக்க முடியுமா? அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த இன்னொரு டான்ஸை பாருங்கள். அதே மாதிரி அதே கட்சியுடைய இன்னொரு டான்ஸு. எது சொல்கிறேன்னு கேட்டால், இஸ்லாத்தை விட்டு அரசியலுக்கு போன எல்லாருமே இஸ்லாத்தை விட்டு போய்விட்டார்கள். அரசியலில் நீங்கள் ஓட்டு போடுற சாதாரண மக்கள் விட நீங்கள் பேணுதலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் அறிந்த வகையில் இந்த தப்லீக் ஜமாத் ஆட்களை தவிர இந்த மாதிரி போன எல்லோரும் இப்படி தான் ஆகிட்டாங்க. அந்த தப்லீக்கிலே மற்ற வித்தியாசங்கள் இருக்கலாம். அந்த ஆளுக்கு தான் அந்த ஆடல் கூட்டு கும்பாலம் இந்த மாதிரி கும்பிடுறது போகிறது ஓட்டு பொறுக்கிற அந்த அவங்களுக்கு பெரிய சக்தி அவங்க தான். இருக்கிற ஜமாத்துகள்லேயே பெரிய சக்தி அவங்க தான். அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அந்த வழிமுறையில் நமக்கு நிறைய முரண்பாடுகள் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள்தை விட இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா வகையும் இழந்துடுறாங்க. அதனால் நீங்கள் அரசியலுக்கு போனீங்கன்னா செஞ்சி மஸ்தானை குறை சொல்கிற மாதிரி உங்களை குறை சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஆயிடுவீங்க, செஞ்சி மஸ்தானே ஆயிடுவீங்க. அதனால் எல்லாருக்கும் சொல்கிறோம், எந்த கட்சிக்கு என்ன செஞ்சாலும் சரி, நீ முஸ்லீம்கள் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுறவங்களும் ஆயிருங்க, அதோடு போட்டு வந்துடுங்க. இந்த நேரத்தில் இவருக்கு போடலாம், நாங்கள் ஒரு சக்தியாக தரல போகிறோம் உங்களை சமுதாயத்துக்கு எது போகிறோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் இந்த பாவத்தில் பங்காளி ஆவீங்க, நீங்கள் அல்லாட்ட குற்றவாளி ஆவீங்க என்பதுதான் இதனுடைய ரிசல்ட்டு. எல்லா கட்சியுடைய நிலைமை இதுதான், தெரிஞ்சுக்கிறங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அதனுடைய நிலைமை இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் செஞ்சி மஸ்தானுடைய செயலே இஸ்லாத்திற்கு ஏற்ற செயல் இல்லை. ஆனால் அவர் செஞ்சதும் நம்ம சீமான் செஞ்சதும் ஒன்றும் கிடையாது. இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்த டாபிக் போவோம். இது வரைக்கும் இந்த அரசியல் டாபிக் முடிஞ்சிருச்சு.